துவான் ஷுவர் மட்டுமே அந்த வம்சத்தின் நேரடி வாரிசு. புனிதமான ஷீலான் வாளை ஏந்தும் தகுதி கொண்ட ஒரே நபர். அவர் இறந்து விட்டாரென்றால் துவான் வாழ் மாளிகையின் இரத்த வழியே முடிவுக்கு வந்து விட்டதென்று அர்த்தம். குலத்தலைவர் புரோக்கன் ஸ்வாடின் நெற்றியில் வியர்வை அரும்பியது. சற்று முன்வரை இருந்த அந்த பெருநிலை மாற்றத்தின் மகிழ்ச்சி நொடியில் மறைந்தது. லைஃப் செயின்ட் நிலையை அடைந்தும் என்ன பயன்? ஒரு வாரிசு இல்லாமல் 1000 ஆண்டுகள் வாழ்வது பெருமை அல்ல, அது ஒரு தீராத வாதை. எதிர்காலமில்லாத ஒரு வம்சம் அழிவதற்கு சமம். அவர் தனது மனக்கட்டுப்பாட்டின் மூலம் அலைவாளை ஏவினார். அந்த தெய்வீக வாள் காற்றில் சுழன்று ஒரு ஆற்றல் அலையை உருவாக்கியது. அந்த அலை துவான் ஷுவரின் தனிப்பட்ட நினைவு பலகையை சூழ்ந்து அவருக்கு முன் ஒரு காட்சியை விரித்தது. அங்கே துவான் ஷுவரை அந்த ஃபயர் கிரின் விழுங்கும் காட்சி தெரிந்தது. துவான் ஷுவர் மட்டுமல்ல, துவான் ஏர், துவான் ஸ்வா மற்றும் துவான் யூ ஆகியோரும் அந்த கிரினின் வாய்க்கு இரையாகினர். அவர்களின் ஆன்மாக்களை எரித்த பிறகு அந்த ஃபயர் கிரின் ஒரு மனிதனின் வாகனமாக மாறியது. விண்ணுலக தேவன் ஒருவன் இறங்கி வருவது போன்ற கம்பீரத்துடன் ஒரு உருவம் அந்த மிருகத்தின் முதுகில் ஏறி அமர்ந்து தூரத்தில் மறைந்தது. சீடர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். இளவரசன் துவான் ஷுவர் உண்மையில் இறந்து விட்டாரா? இது எப்படி நடந்தது? அந்த பயங்கரமான கிரினை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அந்த மனிதன் யார்? அவனை எங்கு கண்டாலும் விடமாட்டோம். குலத்தலைவரின் முகம் புயல் மேகத்தைப் போல இருண்டது. அவர் மௌனமாக இருந்தார். நீங்கள் அனைவரும் மாளிகையை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், நான் விரைவில் வருகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு ஒளிக்கீற்றாக மாறி அங்கிருந்து மறைந்தார். அவர் மின்னல் வேகத்தில் மலைகளை கடந்து மூலிகைகளின் நறுமணம் கமழும் ஒரு மலர் பள்ளத்தாக்கை அடைந்தார். பழைய நண்பனே, உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் என்று கூறி மெதுவாக தரையிறங்கினார். பள்ளத்தாக்கின் உள்ளிருந்து ஒரு தெளிவான குரல் கேட்டது. ஓ பழைய நண்பா, புரோக்கன் ஸ்வாட், லைஃப் செயின்ட் நிலையை வெற்றிகரமாக அடைந்து விட்டாய் போலிருக்கிறதே. வாழ்த்துகள் வாழ்த்துகள். ஹஹா! சிரித்தபடியே ஒரு வெள்ளை தாடி முதியவர் சிறுவர் சிறுமியர் புடை சூழ வெளியே வந்தார். குலத்தலைவரின் கண்கள் நன்றியால் நிறைந்தன. உன்னுடைய மருந்துகளால் தான் இது சாத்தியமானது நண்பா. இல்லையெனில் இந்த நிலையை அடைய எனக்கு இன்னும் 50 ஆண்டுகள் ஆகியிருக்கும். முன்னால் நிற்கும் அந்த வெள்ளை முடிமுதியவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பெயர் டான் மாங். வெளிப்பார்வைக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அவரது தோற்றம் சாதாரணமாக இருந்தாலும் அவர் சுமந்திருக்கும் பட்டம் ஈடு இணையற்றது. மருத்துவ மன்னன், மெடிசின் கிங். அனைத்து குணப்படுத்துபவர்களுக்கும் அவர்தான் அரசன். இந்த உலகம் முழுவதிலும் இந்த பட்டத்திற்கு தகுதியானவர்களை ஒரு கையின் விரல்களிலேயே எண்ணிவிடலாம். இந்த சுற்றியுள்ள பில்லியன் கணக்கான மைல் தூரத்திற்கு டான்மாங் ஒருவரே உண்மையான மருத்துவ மன்னராக திகழ்ந்தார். கடுமையான காயமடைந்தவர்களோ அல்லது விஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களோ டான்மாங்கின் உதவியை நாடுவதை தவிர வேறு வழியில்லை. குலத்தலைவர் புரோக்கன் ஸ்வாட் இவரை ஒரு நூற்றாண்டாக அறிவார். 100 ஆண்டுகளுக்கு முன்பு லைஃப் செயின்ட் நிலையை அடைவதற்காக அவர் டான்மாங்கிடம் உதவி கேட்டார். அதற்கேற்ப டான்மாங் நூற்றுக்கணக்கான உயிர் மாத்திரைகளை அவருக்கு வழங்கினார். அதற்கு பதிலாக குலத்தலைவர் தனது மாளிகையிலிருந்து எல்லையற்ற வளங்களை அந்த பள்ளத்தாக்கிற்கு வழங்கி வந்தார். அவர்களின் நட்பு மிகவும் ஆழமானது. டான்மாங்கிற்கு பின்னால் ஒரு இளைஞனும் ஒரு இளம்பெண்ணும் நின்றிருந்தனர். அந்த இளைஞன் கையில் மருத்துவ மண்வெட்டியுடன் கம்பீரமாக நின்றிருந்தான். அந்த பெண்ணோ விண்ணுலக தேவதை இறங்கி வந்தது போல் இருந்தாள். எளிய ஆடை அணிந்திருந்தாலும் அவளது அழகையும் பிரகாசமான கண்களையும் மறைக்க முடியவில்லை. மருத்துவ மன்னன் தன் நீண்ட தாடியை தடவிக்கொண்டே புன்னகைத்தார். என்னை அதிகம் புகழாதே பழைய நண்பா. மாத்திரைகள் வெறும் உதவிதான். உனது விடாமுயற்சிதான் இந்த வெற்றிக்கு காரணம். ஷுவர், நம் விருந்தினருக்கு வலிமை மற்றும் உயிர் சக்தி அளிக்கும் மாத்திரைகளை கொண்டு வா. லிங் ஷுவர் என்று அழைக்கப்பட்ட அந்த பெண் ஒரு குப்பி மாத்திரைகளை எடுத்து வந்து குலத்தலைவரிடம் வழங்கினாள். இந்த மாத்திரைகள் உனது புதிய நிலையை உறுதிப்படுத்த உதவும். அதன் மூலம் நீ அடுத்த நிலையை புரிந்து கொள்ளத் தொடங்கலாம் என்றார் மருத்துவ மன்னன். குலத்தலைவர் அந்த மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு பாரத்த முகத்துடன் பேசினார். பழைய நண்பா, இம்முறை நான் உன்னிடம் ஒரு உதவி கேட்க வந்திருக்கிறேன். உதவியா? மருத்துவ மன்னன் திகைத்து போனார். அத்தியாயம் 346. மருத்துவ மன்னன் டான்மாங். வீரர்களை திரட்டுதல். இந்த வட்டாரத்தில் லைஃப் செயின்ட் வேலையை அடைந்த குலத்தலைவர் புரோக்கன் ஸ்வாடுக்கு மரியாதை தராதவர்கள் எவரும் இல்லை. அவர் ஒரு உதவி கேட்டால் அதை செய்து கொடுத்து ஒரு செயின்ட் நிலை வீரரின் நன்றியை பெற அனைவரும் போட்டி போடுவார்கள். ஆனால் அத்தகைய ஒரு மகாவல்லனுரே கெஞ்சுகிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது மிகவும் அசாதாரணமானது. மருத்துவ மன்னன் டான்மாங்கின் புருவங்கள் சுருங்கின. நண்பா, நாம் பல ஆண்டுகளாக பழகியவர்கள். உன் மனதில் இருப்பதை தயங்காமல் பேசு. குலத்தலைவர் பாரத்த குரலில் சொன்னார். துவான் ஷுவர் கொல்லப்பட்டு விட்டான். என்ன? மருத்துவ மன்னன் டான்மாங்கின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. துவான் ஷுவர்
அந்த வம்சத்தின் ஒரே இரத்த வாரிசு என்பதும் அவனால் மட்டுமே புனிதமான கிரீன் மாலை ஏந்த முடியும் என்பதும் அவருக்கு தெரியும். இவ்வளவு பெரிய பின்புலமும் தெய்வீக வாளின் பாதுகாப்பும் கொண்ட ஒருவனை யாரால் கொல்ல முடியும்? யார் அந்த செயலை செய்தது என்று டான் மாங் கனத்த குரலில் கேட்டார். எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நபரிடம் ஒரு 5 நிற நெருப்பு கிரீன் இருக்கிறது என்று குலத்தலைவர் புரோக்கன் ஸ்வாட் தலையசைத்தார். 5 நிற நெருப்பு கிரீன் என்ற பெயரை கேட்டதும் டான் மாங்கின் கண்கள் ஒரு மருந்து வல்லுநருக்கே உரிய பேராசையுடன் மின்னின. அரிய வகை பொக்கிஷங்கள் என்றால் அவருக்கு அவ்வளவு உயிர். ஒரு கிரீன் என்பது விலைமதிப்பற்ற மருத்துவ வளங்கள் நிறைந்தது. அதன் கொம்புகள் வீரியமிக்கவை, அதன் செதில்கள் பிரபஞ்ச ரகசியங்களை கொண்டவை. எல்லாவற்றிற்கும் மேலாக அதன் ஒரு துளி இரத்தம் சாதாரண மாத்திரையை தேவாமிர்தமாக மாற்றிவிடும். ஆனால் கிரீன்கள் கிடைப்பதே அரிது. அதிலும் டான் மாங் தனது 100 ஆண்டுகால அனுபவத்தில் சிவப்பு நிற கிரீன்களை கேள்விப்பட்டிருக்கிறாரே தவிர 5 நிற கிரீனை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அது ஒரு ஈடிணையற்ற வகை என்பதை அவர் உணர்ந்தார். அவரது சுவாசம் வேகமானது. பழைய நண்பா, அந்த ஃபயர் கிரீன் இப்போது எங்கே இருக்கிறது? அந்த கொலையாளி இருக்கும் இடம் துல்லியமாக கண்டறியப்பட்டுவிட்டது. ஆனால் நான் ஒருவன் மட்டும் அவனை பழிவாங்க போதாது என்றார் குலத்தலைவர். டான் மாங் பெருமிதத்துடன் சிரித்தார். எனது தனிப்பட்ட பலம் குறைவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு செயின்ட் நிலை நண்பர்கள் பலர் உண்டு. சீடனே, எனது மருத்துவ மன்னன் கட்டளையை எடுத்துக்கொண்டு 4 பெரும் வாழ்குலங்களிடமும் செல். அவர்களை உதவிக்கு வர சொல். குலத்தலைவர் திகைத்தார். நீங்கள் யுவோங், வில்யூ, வு மற்றும் வூயான் வாழ்குலங்களை குறிப்பிடுகிறீர்களா? டான் மாங் தலையசைத்தார். ஆமாம், அவர்கள் தனித்தனியே வலிமையானவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் 4வரும் இணைந்தால் 4 திசை கடவுள் வாழ்வியூகத்தை உருவாக்குவார்கள். அதன் மூலம் தங்களை விட பல நிலைகள் உயர்ந்தவர்களையும் மிக எளிதாக வீழ்த்திவிடுவார்கள். அவர்களுக்கு எனக்குடன் நல்ல நட்பு உண்டு. அவர்கள் மறுக்க மாட்டார்கள். பின் டான் மாங் தொடர்ந்தார். ஷுவர், நீ ஜேட் ஃப்ளூட். ஷுவர், நீ ஜேட் ஃப்ளூட் பள்ளத்தாக்கிற்கு சென்று திரு ஜேட் ஃப்ளூட் மற்றும் ப்ளம் பிளாசம் தேவதையை அழைத்து வா. குலத்தலைவர் புரோக்கன் ஸ்வாட் மீண்டும் அதிர்ச்சியடைந்தார். திரு ஜேட் ஃப்ளூட் மற்றும் ப்ளம் பிளாசம் தேவதை, அவர்கள் புல்லாங்குழல் மற்றும் யாழ் இசையில் இணையற்றவர்கள். அவர்கள் ஹெவன் அண்ட் எர்த் செயின்ட் நிலையில் இருந்தாலும் இருவரும் இணைந்தால் ஒரு லைஃப் செயின்ட் வல்லுநருக்கே சவால் விடுவார்கள். ஆம், இதுதான் ஒரு மருந்து வல்லுநரின் தன்னம்பிக்கை. டான் மாங்கிடம் இன்னும் பல நண்பர்கள் இருந்தனர். ஆனால் கிரீன் ரத்தம் என்பது மிகவும் விலைமதிப்பற்றது. அதை எவ்வளவு குறைவான நபர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. 6 செயின்ட் நிலை வல்லுநர்களை அழைப்பதன் மூலம் வெற்றியை உறுதி செய்கிறார் டான் மாங். குலத்தலைவரையும் சேர்த்தால் மொத்தம் 7 செயின்ட் நிலை வல்லுநர்கள். நான் அவனை பிடிக்கும்போது அவனது உடலை துண்டு துண்டாக கிழித்து எலும்புகளை காற்றில் சிதறடிப்பேன் என்று குலத்தலைவர் வஞ்சனையுடன் சிரித்தார். 10,000 அடி உயரத்தில் டாங் ஷியான் அந்த 5 நிற ஃபயர் கிரீன் மீது அமர்ந்து நிதானமாக தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தார். திடீரென அவருக்கு தும்மல் வந்தது. அச்சு, விசித்திரமாக இருக்கிறதே, எனக்கு பின்னால் யாரோ என்னை சபிக்கிறார்கள் போலிருக்கிறது. என்னை போன்ற ஒரு நல்ல மனிதனை சபிக்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்று அவர் உரக்க சிரித்தார். குயிஹாவ் மற்றும் ஹாவாய் குலத்தினர் ஏற்கனவே வெள்ளைப்புலி பேரரசிற்கு சென்றுவிட்டனர். சிங்லாங் மாளிகை மக்களும் அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். தனது படைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் திரண்டிருப்பதை டாங் ஷியான் உறுதி செய்தார். ஏனெனில் 6 பரலோக குலங்களுடன் விரைவில் ஒரு பெரும் போர் வெடிக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரியும். இப்போது டாங் ஷியானின் இலக்கு தெற்கு நெருப்பு பாலைவனம். அந்த பாலைவனத்தின் ஆழத்தில் ஒரு ஃபீனிக்ஸ் மரம் இருக்கிறது. அது எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தாலும் சாம்பலாகாது. அந்த மரம் வெர்மிலியன் பறவையின் ஆற்றலால் சூழப்பட்டிருப்பதே அதற்கு காரணம் என்று புராணங்கள் கூறுகிறன. வெர்மிலியன் பறவையை பற்றி நினைத்த மாத்திரத்தில் டாங் ஷியானின் முடிவிலா உலகத்தில் இருந்த ஃபீனிக்ஸ் ஒருவித பதட்டத்தை உணர்ந்தது. ஒரு ஃபீனிக்ஸ் பறவைக்கும் வெர்மிலியன் பறவைக்கும் எப்போதும் ஆகாது. கவலைப்படாதே என்று டாங் ஷியான் அவளுக்கு ஆறுதல் கூறினார். கவலைப்படாதே என்று டாங் ஷியான் மென்மையாக முணுமுணுத்தார். நேரம் வரும்போது அந்த வெர்மிலியன் பறவையை உனக்காகவே நான் பிடித்து தருகிறேன். அவரது வாக்கை கேட்டதும் அந்த ஃபீனிக்ஸின் பதற்றம் தணிந்தது. ஓ, யாரோ எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் போலிருக்கிறதே என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் வானத்திலிருந்து ஒரு நீண்ட வாள் சீறி கொண்டு வந்து டாங் ஷியானின் முன்னே தரையில் பாய்ந்தது. வாள் என்பது தத்துலமல்ல என்ற ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. அந்த 3 சொற்களில் இருந்த கூர்மை டாங் ஷியானின் ஆடைகளை காற்றில் படபடக்கச் செய்தது. பின் அவருக்கு பின்னால் மற்றொரு வாள் வந்து விழுந்தது. 2வது குரல் ஒலித்தது. தத்துவம் என்பது வாள் அல்ல. அவருக்கு இடது மற்றும் வரத பக்கங்களிலும் மேலும் 2 வாள்கள் விழுந்தன. வாள் மற்றும் தத்துவத்தின் பிறப்பிடம். ஒருவன் வாளின் மூலம் தத்துவத்தை தேடக்கூடாது என்ற முழக்கங்கள் எதிரொலிக்க மேகங்கள் கலைந்து 4 மிரட்டலான உருவங்கள் மேலே தோன்றின.
டாங்ஷியானின் புருவங்கள் சுருங்கின. அந்த 4 போர் வீரர்களும் ஹெவன் ஆரிஜின் செயின்ட் நிலையை எட்டியிருந்தனர். அவர்களின் உடலிலிருந்து வெளிப்பட்ட வாழ்வீச்சு ஆற்றல் திசை எங்கும் பரவியது. அதைவிட பயங்கரம் என்னவென்றால் அவர்கள் 4வரின் சக்தியும் ஒன்றாக இணைந்து ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் வலையை உருவாக்கியிருந்தது. முன், பின், இடது, வலது என அனைத்து பக்கங்களிலிருந்தும் அழுத்தம் அதிகரித்தது. டாங்ஷியான் மெலிதாக சிரித்தார். உங்கள் 4வரில் யாரையாவது எனக்கு தெரியுமா? முன்னால் நின்றவர் தலையசைத்தார். எங்களுக்கு உன்னை தெரியாது, உனக்கு எங்களை தெரியாது. பின் ஏன் என் வழியை மறைக்கிறீர்கள் என்று டாங்ஷியான் சிரித்தபடி கேட்டார். அந்த மனிதன் ஆக்ரோஷமாக சொன்னான், ஏனென்றால் யாரோ ஒருவருக்கு நீ சாக வேண்டும் என்று ஆசை. என்னை கொல்ல யாருக்கு ஆசை? நான் எவ்வளவு நல்லவன், இது அநியாயம் என்று டாங்ஷியான் விளையாட்டாக அதிர்ச்சியடைந்தார். அப்போது ஒரு வெள்ளையுடை அணிந்த உருவம் அவர்கள் முன்னே மிதந்து வந்தது. அவரிடமிருந்து மூலிகைகளின் நறுமணம் வீசியது. ஒரு சாதாரண மனிதன் மீது குற்றம் இருக்காது, ஆனால் அவனிடம் இருக்கும் விலை மதிப்பற்ற பொக்கிஷமே அவனது மரணத்திற்கு அழைப்பிதழ். இந்த ஃபயர் கிரணை வைத்திருப்பதே ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றம்தான். டாங்ஷியான் மீண்டும் சிரித்தார். சரி, நீங்கள் யார்? மருத்துவ மன்னன் டான்மாங் பற்றி நீ கேள்விப்பட்டுண்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொன்னால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீர்களா? டாங்ஷியானின் ஏளனமான பதிலை கேட்டு டான்மாங் ஆத்திரத்தில் கொதித்தார். அந்த 4 வாள்குல தலைவர்களும் ஒரே குரலில் கத்தினார்கள். திமிர் பிடித்தவனே, சாவை நெருங்கிவிட்டும் இவ்வளவு பெரிய பேச்சா? டாங்ஷியான் பெருமூச்சு விட்டு ஃபயர் கிரனின் தலையை தட்டி கொடுத்தார். நீங்கள் 5 பேர்தானா? என்ன தைரியத்தில் இங்கே வந்தீர்கள்? அத்தியாயம் 347. அந்த பயங்கரமான ஃபயர் கிரனை சூழ்ந்து கொள்ளுதல். 5 பேர் சேர்ந்தால் என்னை கொன்றுவிடலாம் என்று உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது என்று டாங்ஷியான் கேலியாக கேட்டார். மருத்துவ மன்னன் டான்மாங் ஆத்திரத்தில் சிவந்தார். மருத்துவ மன்னன் டான்மாங் உரக்க சிரித்தார். நீ இந்த கிரினின் சக்தியை நம்பிதானே இவ்வளவு ஆடுகிறாய்? டாங்ஷியான் ஏளனமாக புன்னகைத்தார். ஆமாம், அதில் உனக்கு என்ன பிரச்சனையோ? நான் எதை விரும்புகிறேனோ அதை அடைந்தே தீருவேன். 4 பெரும் வாள்குல தலைவர்களே, இதை நான் உங்களிடமே விட்டுவிடுகிறேன். இந்த வேலை முடிந்ததும் கிரினின் இரத்தத்தில் ஒரு பகுதியை உங்களுக்கு தருகிறேன் என்று டான்மாங் அறிவித்தார். 4 தலைவர்களில் ஒருவரான டாங் தாவோ வாங் தலையசைத்தார். நல்லது, மூத்தவர் டான்மாங் கேட்டுக்கொண்ட பிறகு நாங்கள் சும்மா இருப்போமா? முதலில் இந்த சிறுவனை கொல்லுங்கள், பிறகு இரத்தத்தை பிரித்துக் கொள்வோம் என்று கூறி 4வரும் ஒரே நேரத்தில் தாக்கத் தொடங்கினர். கூர்மையான வாழ்வீச்சு ஆற்றல் காற்றை கிழித்து கொண்டு முன்னேறியது. தப்பிக்க வழியே இல்லை என்ற நிலை. டாங்ஷியான் அசையாமல் சிரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு அடியில் இருந்த ஃபயர் கிரின் ஆத்திரமடைந்தது. அற்ப குப்பைகளே, என் எஜமான் மீதே கை வைக்க துணிந்து விட்டீர்களா? வாழ பிடிக்கவில்லையா? சரி, உங்கள் அனைவரையும் இப்போதே சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த கிரின் கர்ஜித்தபடி முன்னேறி தன் வாயை திறந்தது. அங்கிருந்து முடிவில்லாத ஒரு நெருப்பு கடல் பீரிட்டது. அந்த 4 வாழ்வீச்சாளர்களின் தாக்குதலும் அந்த நெருப்புக்குள் சிக்கி அடுத்த நொடியே சாம்பலானது. என்ன, இவ்வளவு பயங்கரமான நெருப்பா? இது மும்மை தீ அல்லவா? எச்சரிக்கையாக இருங்கள், நேரடியாக மோதாதீர்கள், பின்வாங்குங்கள் என்று அதிர்ச்சியில் அவர்கள் அலறினர். ஆனால் டான்மாங் பயப்படவில்லை. மாறாக அவர் அகலமாக புன்னகைத்தார். அதனால்தான் இது 5 நிற கிரீனாக இருக்கிறது. இது மும்மை தீயை விழுங்கி உருமாற்றம் அடைந்திருக்கிறது. அற்புதம், மிக அற்புதம். மும்மை தீயால் மருந்தின் வீரியத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும். இந்த கிரின் இனி எனக்கே சொந்தம். டாங்ஷியான் டான்மாங்கை ஒரு முட்டாளை பார்ப்பது போல பார்த்தார். இந்த கிழவனுக்கு எங்கிருந்துதான் இவ்வளவு தன்னம்பிக்கை வருகிறதோ? பூம்! அந்த ஃபயர் கிரின் நெருப்பு கடலை துளைத்து கொண்டு நேராக டாங் தாவோ வாங்கை நோக்கி பாய்ந்தது. மோதும் முன்பே அந்த வேகத்தினால் ஏற்பட்ட காற்று அழுத்தம் டாங் தாவோ வாங்கின் முகத்தை சிதைப்பது போல தாக்கியது. ஒரு ஷின்குவான் செயின்ட் வீரராக இருந்தும் அவர் மரண பயத்தில் நடுங்கினார். வேண்டாம், பின்வாங்குங்கள் என்று அலறியபடி அவர் தப்பியோடினார். மற்ற 3 வாள் தலைவர்களும் தங்கள் நுணுக்கங்களை பயன்படுத்தி தடுக்க முயன்றனர். ஆனால் தனது உறுதியான செதில்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்த கிரின் அந்த தாக்குதல்களை பொருட்படுத்தாமல் அவர்கள் மீது வெறித்தனமாக பாய்ந்தது. கிளாங் கிளாங் கிளாங்! ஷின்குவான் செயின்ட் வீரர்களின் வாழ்வீச்சுகள் கிரினின் உடலில் பட்டு தெரித்தன. அரிக்கிறது, ரொம்ப அரிக்கிறது, இன்னும் கொஞ்சம் பலத்தை பயன்படுத்துங்கள் என்று அந்த கிரின் ஏளனமாக சிரித்தது. அந்த 4 வாள்குல தலைவர்களும் சற்றும் காயமின்றி திரியும் கிரினை பார்த்து கலங்கி போயிருந்தனர். ஒரு காலத்தில் பெருமைமிக்க வீரர்களாக திகழ்ந்த அவர்கள் இப்போது எலிகளைப் போல தப்பியோட வழி தேடிக்கொண்டிருந்தனர். சாபம் பிடித்த மிருகமே,
வியூகத்தை செயல்படுத்துங்கள் என்று டாங்தாவோ வாங் ஆத்திரத்தில் கத்தினார். அவர் தனது நீண்ட வாளை வானத்தை நோக்கி வீசினார். அது காற்றில் சுழலத் தொடங்கியது. மற்ற மூவரும் அதே போல செய்ய 4 வாள்களும் தலைக்கு மேலே சுழன்று ஒரு மாபெரும் மந்திர வியூகத்தை உருவாக்கின. 4வரின் ஆன்மீக ஆற்றலும் ஒன்றாக இணைந்து ஒரு வெடிப்பை போல பெருகியது. 4 திசை கடவுள் வாழ் வியூகம், விழித்தெழு! அவர்களின் முழக்கத்தை தொடர்ந்து ஒரு பிரம்மாண்டமான வாழ்வியூகம் அங்கே உருவானது. ஆனால் அந்த ஃபயர்கிரின் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நேராக அவர்களை நோக்கி பாய்ந்தது. 4 திசை வாள்களே, அனைத்தையும் அழித்து சாம்பலாக்குங்கள்! மையத்தில் நின்றிருந்த டாங்தாவோ வாங் கட்டளையிட்டார். அந்த வியூகத்திலிருந்து 4 நிறங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வாழ்வீச்சு வெளிப்பட்டு கிரினை நேரடியாக தாக்கியது. பிளாங்க்! அந்த நொடியில் சூரியனும் சந்திரனும் தலைகீழாக மாறின. விண்ணும் மண்ணும் நிறமிழந்தன. அந்த தாக்குதலின் வேகத்தில் ஃபயர்கிரின் 100கணக்கான ஜாங் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டது. அதன் ஒரு செதிலில் ஒரு மெல்லிய விரிசல் ஏற்பட்டது. அட பாவமே, இந்த கிழவர்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கிறதே என்று முணுமுணுத்தபடி கிரின் தள்ளாடியபடி எழுந்து நின்றது. அது ஒருமுறை தன் உடலை அசைக்க அதன் காயம்பட்ட செதில் மீது நெருப்பு ஆற்றல் பாய்ந்தது. அடுத்த நொடியே அந்த செதில் பழையபடி சரியானது. மும்மை தீயால் உருவாக்கப்பட்ட அந்த கிரினின் மீளுருவாக்கம் சக்தி அவ்வளவு பயங்கரமானது. என்ன, இது சாத்தியமே இல்லை! தங்களின் முழு வலிமையையும் பயன்படுத்திய ஒரு தாக்குதல் ஒரு செதிலை கூட உடைக்கவில்லை என்பதைக் கண்டு அவர்கள் வாயடைத்து போனார்கள். அவர்களின் இந்த வியூகம் ஒரு ஷுங்ஸி செயின்ட் வீரரை கூட ஒரே அடியில் அழித்துவிடும். ஏன், ஒரு லைஃப் செயின்ட் வீரரை கூட படுகாயப்படுத்தும். இந்த கிரின் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை கடந்து மறுபிறவி நிலையை எட்டிவிட்டதா என்று நாந்தாவாங் நடுக்கத்துடன் கேட்டார். மறுபிறவி நிலை என்பது வாழ்வையும் சாவையும் வென்ற நிலை. இந்த நிலையில் இருப்பவர்களை சுற்றி ஒரு தற்காப்பு வளையம் தானாகவே இருக்கும். எவ்வளவு பெரிய தாக்குதல் வந்தாலும் இந்த சக்தி அதை தடுத்து அதன் வலிமையை குறைத்துவிடும். ஒரு மறுபிறவி நிலை வீரரை தாக்குதலின் 1% சக்தி கூட தொட முடியாது. அந்த நிலையில் இருக்கும் ஒரு 5 நிற ஃபயர்கிரின் 4 வாள்குல தலைவர்களும் மரண பயத்தில் நடுங்கத் தொடங்கினர். தங்கள் துருப்பு சீட்டான அந்த வியூகமே ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்தாத போது இனி அவர்களால் என்ன செய்ய முடியும்? இதை எப்படி சமாளிப்பது என்று அந்த 4 வாள்குல தலைவர்களின் முகங்களும் வெளுத்து போயின. ஆனால் மருத்துவ மன்னன் டான்மாங் இன்னும் உற்சாகமடைந்தார். இந்த ஃபயர்கிரின் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவு உயர்தரமான மாத்திரைகளை அதிலிருந்து தயாரிக்க முடியும். ஒரு மருந்து வல்லுநராக அவருக்கு இது ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஆசை. ஹா, அற்புதம்! இது உண்மையில் மறுபிறவி செயின்ட் நிலையை அடைந்துவிட்டது. மிகச்சிறப்பு என்று அவர் கூச்சலிட்டார். அதை கேட்ட அந்த கிரண் பதிலுக்கு சபித்தது. சிறப்பா? உன் அத்திரவியக்கு சிறப்பு! நீ எப்படி சாகப் போகிறாய் என்று மட்டும் யோசி என்று கர்ஜித்தபடி ஒரு நெருப்பு கோலத்தை நேராக டான்மாங்கை நோக்கி வீசியது. அதன் பயங்கரமான வெப்பத்தை கண்டதும் டான்மாங்கின் முகம் மரண பயத்தில் வெளுத்தது. இப்போது அவர் மாத்திரைகளை பற்றி நினைக்கவில்லை. என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறினார். அவர் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு பிரம்மாண்டமான நீல நிறத்திரை அலையலையாக தோன்றி அந்த நெருப்பு பந்தை விழுங்கியது. அந்த நீல அலைகளுக்கு நடுவிலிருந்து துவான் வம்சத்து மூதாதையர் வெளிப்பட்டார். பழைய நண்பா, பயப்படாதே, டாலேற்றும்போது இந்த மிருகம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இதை கவனித்துக் கொண்டிருந்த டாங்ஷியான் ஆச்சரியமடைந்தார். ஓ, ஒரு லைஃப் செயின்ட் நிலை வல்லுனர்! அவர் பல செயின்ட் நிலை வீரர்களை சந்தித்திருந்தாலும் அந்த நிலையின் உச்சத்தை தொட்ட ஒருவரை சந்திப்பது இதுவே முதல் முறை. துவான் மூதாதையர் டாங்ஷியானை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினார். சிறு பிசாசே, என் பேரன் துவான் ஷுவரின் உயிரை திரும்பக் கொடி! டாங்ஷியான் சிரித்தார். ஆஹா, நீ துவான் வாழ்மாளிகையைச் சேர்ந்தவனா? இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை போலிருக்கிறதே. உன்னை கொல்லும் வரை நான் ஓயமாட்டேன் என்று துவான் பற்களை கடித்தபடி உருமினார். டாங்ஷியான் தலையசைத்தார். பரிதாபம்! பழிவாங்க போய் உன் உயிரையும் இழக்கப் போகிறாய். ஒரு வாக்குறுதியை மீறிய பொய்யனுக்காக உன் வாழ்நாளையே வீணாக்குவது நகைப்புக்குரியது. இதற்கிடையில் அந்த ஃபயர்கிரண் தன் தலையை ஆட்டியது. இன்னொருவனா? சரி, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வாருங்கள். சாவு விளிம்பிலிருந்து தப்பிய டான்மாங் இன்னும் ஆத்திரமடைந்தார். சாபம் பிடித்த மிருகமே, இன்று உன்னை நான் கைப்பற்றியே தீருவேன். அந்த கிரண் உறக்க சிரித்தபடி தன் உடலை உதறியது. அங்கிருந்து எண்ணற்ற நெருப்பு பந்துகள் அந்த 6 எதிரிகள் மீதும் மழையாக பொழிந்தன. அந்த மும்மை தீ பந்துகளுக்கு முன்னால் அந்த 6 மகா வல்லுநர்களும் நிலைகுலைந்தனர். துவான் மூதாதையர் கூட தன்னை தற்காத்து கொள்ளவே சிரமப்பட்டார். அப்போது மென்மையான மற்றும் இனிமையான ஒரு புல்லாங்குழல் இசை அங்கே ஒலித்தது. அந்த இசை ஒரு ஒளித்திரையாக மாறி அனைத்து நெருப்பு பந்துகளையும் தடுத்தது. பின் அந்த இசையின் ராகம் போர் மற்றும் அழிவின் சுருதிக்கு மாறியது. பூம் பூம் பூம்! ஒவ்வொரு நெருப்பு பந்தும் காற்றில் சிதறி தெரித்தன. விண்ணுலக காதலர்கள் அத்தியாயம் 348. மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் மற்றும் ப்ளம் தேவதை.
புல்லாங்குழல் இசை வாசலை மறைக்க யாழ் நரம்புகள் மரணத்தை கொண்டு வருகின்றன. பழம்பெரும் மாஸ்டர்கள் மீண்டும் தோன்றுகிறார்கள். மருத்துவ மன்னன் டான் மாங் மிகுந்த உற்சாகத்துடன் திரும்பி பார்த்து கத்தினார், மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட், பிளம் தேவதை, ஒரு வழியாக நீங்கள் வந்துவிட்டீர்கள். 4 வாழ்குலத் தலைவர்களும் சமமாக அதிர்ச்சியடைந்தனர். கிழக்கு வாழ் மன்னன், லக்ஷியா மறையை சேர்ந்த அந்த தெய்வீக தம்பதிகளா இவர்கள் என்று கேட்டார். மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் தூய வெள்ளை உடை அணிந்து வலது கையில் மரகத பச்சை நிற புல்லாங்குழலை ஏந்தியிருந்தார். அவரது தோற்றம் மிகவும் கம்பீரமாகவும் அலட்சியமாகவும் இருந்தது. அவர் மென்மையாக தலையசைத்து, தயவு செய்து எங்களை மிஸ்டர் அல்லது தேவதை என்று அழைக்க வேண்டாம். சக வீரர்கள் எங்களை பாராட்டுவதற்காக சொல்லும் வார்த்தைகள் அவை. நாங்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று பணிவுடன் கூறினார். தெற்கு வாழ் மன்னன் சிரித்தார். மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் மிகவும் அடக்கமாக பேசுகிறார். அன்று நீங்கள் ஒருவராகவே குன்லூன் மலையை தாக்கி 18 வான்வழி தடைகளை தகர்த்து சாதனை படைத்ததை யாரால் மறக்க முடியும்? உங்கள் வீரம் ஈடிணையற்றது. வெளியே பணிவாக தெரிந்தாலும் புகழை கேட்டதும் மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட்டின் உதட்டோரங்களில் ஒரு சிறு பெருமிதம் மின்னியது. அந்த 18 தடைகளை தகர்த்ததுதான் அவரது வாழ்வின் மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. இப்போது 4 வாழ் மன்னர்களும் அவரை புகழ்ந்ததும் அவரது உற்சாகம் அதிகரித்தது. வடக்கு வாழ் மன்னனும் உற்சாகமாக சேர்ந்து கொண்டார். மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட்டின் சக்தி மட்டுமல்ல, பிளம் தேவதையின் ஆற்றலும் வியக்கத்தக்கது. அன்று பேய் இனத்தவர் மனித நிலங்களுக்குள் நுழைய முயன்றபோது ஒரு முழு படையையும் தனது யாழ் இசையால் 30 நாட்கள் தடுத்து நிறுத்தியவர் அவர். ஒரு பேய் வீரன் கூட ஒரு அடி முன்னால் வைக்க துணியவில்லை. மனித குலத்திற்கே அவர் ஒரு முன்னுதாரணம். பிளம் தேவதை மென்மையாக புன்னகைத்து அந்த புகழை மறுத்தார். அந்த நேரத்தில் டான் மாங் அங்கே வந்து, நீங்கள் பிறகு பேசிக்கொள்ளலாம், முதலில் நம் எதிரியை கவனிப்போம் என்றார். மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் தலையசைத்து அந்த ஃபயர் கிரின் மீது தன் பார்வையை திருப்பினார். அந்த 5 நிற கிரினை பார்த்ததும் அவரது கண்கள் ஆசையில் விரிந்தன. இத்தகைய தெய்வீக மிருகம் தலை முதல் வால் வரை ஒரு பொக்கிஷம். அவர்களின் நிலையில் அடுத்த கட்ட போராற்றலுக்கு செல்ல பெரும் வளங்கள் தேவைப்பட்டன. அதனால்தான் அவர்கள் அடிக்கடி டான் மாங்கின் உதவியை நாடுவதுண்டு. டான் மாங்கிடமிருந்து அழைப்பு வந்ததும் அந்த 5 நிற கிரின்னை பற்றிய அவசர செய்தியை பார்த்ததுமே அவர்கள் இருவரும் எவ்வித தயக்கமுமின்றி இங்கே விரைந்து வந்தனர். அதன் இரத்தத்தில் ஒரு சில துளிகள் கிடைத்தால் கூட அவர்களின் ஆற்றல் கற்பனை செய்ய முடியாத உயரத்திற்கு செல்லும். டான் மாங் உறுதியுடன் தலையசைத்தார். நிச்சயமாக இந்த ஃபயர் கிரீன் எனக்கு கிடைத்தால் என்னால் எண்ணற்ற உயர்தர மாத்திரைகளை தயாரிக்க முடியும். அதில் 3இல் ஒரு பகுதியை உங்களுக்கு தருகிறேன். இது நியாயம்தானே? மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட்டின் இதழ்கள் மகிழ்ச்சியில் துடித்தன. ஒரு கிரின்னின் உடல் பாகங்களில் 3இல் ஒரு பகுதியை இவ்வளவு எளிதாக பெறுவது யாரைதான் உற்சாகப்படுத்தாது? அது எங்களுக்கு போதுமானது என்று அவர் பதிலளித்தார். டான் மாங் உரக்க சிரித்தார். மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் மற்றும் பிளம் தேவதை இருவரும் லைஃப் செயின்ட் நிலையின் உச்சத்தில் இருந்தனர். அவர்கள் துவான் வம்சத்து மூதாதையரை விட பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலையை அடைந்தவர்கள். எனவே அவர்களின் அனுபவமும் ஆழமானது. அவர்கள் வந்த பிறகு கிரின்னை பிடிப்பது உறுதி என்று டான் மாங் நம்பினார். 4 வாழ் மன்னர்களும் நிம்மதி அடைந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு போர்க்களத்தை அந்த இசை தம்பதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு பல ஜாங் தூரம் பின்வாங்கினர். அந்த கிரின் மிகவும் வலிமையானது. தங்களின் 4 திசை வாழ் வியூகத்தையே அது நிலைகுலைக்க பார்த்தது. இப்போது இந்த இருவரும் வந்திருப்பதால் தாங்கள் சும்மா இருந்தே பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் மனக்கணக்கு போட்டனர். அவர்களின் முகபாவனைகளை கண்ட ஃபயர் கிரின் அருவருப்படைந்தது. நான் இன்னும் இங்கேதான் நிற்கிறேன். அதற்குள் என் உடலை பீத்து போட்டு பங்கு போட திட்டமிடுகிறீர்களா? என்ன ஒரு நகைச்சுவை! மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் நிதானமாக பேசினார். ஒன்று செய்வோம். நீ எதிர்க்காமல் எங்களிடம் சரணடைந்து விட்டால் உன்னை கொல்ல மாட்டோம். அவ்வப்போது உன்னிடமிருந்து கொஞ்சம் ரத்தம் மட்டும் எடுத்துக்கொள்வோம். அந்த கிரின் ஆத்திரத்தில் வெடித்தது. தன்னை கொல்வதை விட ஒரு கால்நடையைப் போல அடைத்து வைத்து ரத்தம் கறப்போம் என்று சொல்வது அதற்கு பெரும் அவமானமாக தெரிந்தது. சாக ஆசை வந்துவிட்டதா உங்களுக்கு என்று கர்ச்சித்தபடி ஒரு 5 நிற நெருப்பு கோலத்தை துப்பியது. மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட்டின் கண்கள் சுருங்கின. மும்மை தீ! இதனால்தான் இதன் சக்தி இவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஆனால் என்னிடம் இது வேலை செய்யாது. அவர் தனது மரகத பச்சை நிற புல்லாங்குழலை எடுத்தார். ஒரு ராகம் இசைக்கப்பட அது ஒலி அலைகளாக மாறி அந்த நெருப்பு பந்தை தடுத்தது. அந்த இசை அலைகள் சில சமயம் மென்மையாகவும் சில சமயம் மலை போன்ற உறுதியான தடையாகவும் மாறி அந்த நெருப்பை சிதறடித்தன. 4 வாழ் மன்னர்களை அலற வைத்த அந்த தாக்குதல் இப்போது மிக எளிதாக முறியடிக்கப்பட்டது. நான் சொன்னேன் அல்லவா, இது வீண் என்று. எனது ஜேட் ஃப்ளூட் கலை இசையை ஒரு தத்துவமாக பயன்படுத்துகிறது. விண்ணுக்கு கீழே உள்ள எந்த ஒரு நுணுக்கத்தையும் என்னால் சிதறடிக்க முடியும். உன் சக்தி எவ்வளவு பலமாக இருந்தாலும் உன்னால் இதை தகர்க்க முடியாது என்று மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் கர்ஜித்தார். அதை கேட்டு அந்த ஃபயர் கிரின் ஏளனமாக சிரித்தது. உன் சொந்த பெருமையிலேயே நீ மூச்சு திணறி சாகாதே.
நீ அவ்வளவு பிடிவாதமாக இருந்தால் என் உண்மையான சக்தியை எதிர்கொள் என்று கூறி தனது உடலை வேகமாக உதலியது. அடுத்த நொடி அதன் உடல் முழுவதிலிருந்தும் தகிக்கும் நெருப்பு பிழம்புகள் கடலலைகளைப் போல அடுக்கடுக்காக பொங்கி எழுந்தன. மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட்டின் கண்கள் அதிர்ச்சியில் விழுந்தன. என்ன ஒரு பயங்கரமான சக்தி! இந்த மிருகம் தனது முழு பலத்தையும் பயன்படுத்துகிறது. அவர் அவசரமாக தனது ஆன்மீக ஆற்றலை திரட்டி ஒரு தற்காப்புச் சுவரை உருவாக்கினார். பூம் பூம் பூம்! நெருப்பு அதிர்வலைகள் அந்த இசைத்திரையின் மீது இடைவிடாது மோதின. விண்ணும் மண்ணும் நடுங்கின. சூரியனும் சந்திரனும் இருளில் மறைந்தன. ஒவ்வொரு முறை மோதும்போதும் மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் 10 ஜாங் தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டார். அவரது முகம் வெளுத்து போனது. கிரின்னின் ஆற்றல் ஓயாமல் வந்து கொண்டே இருந்தது. அவரால் தற்காத்துக் கொள்ள முடிந்தாலும் அவரது ஆற்றல் மிக வேகமாக தீர்ந்து கொண்டிருந்தது. மிருகமே, செப்பு தொலை! தன் கணவர் நிலை குலைவதைக் கண்ட பிளம் தேவதை ஆத்திரமடைந்தாள். அவளது பழமையான யாழ் காற்றில் மிதக்க அவள் பத்மாசனமிட்டு அமர்ந்து தனது கைகளை வேகமாக அசைத்தாள். அந்த இசை அலைகள் வாழ்வீச்சுகளாகவும் கத்திகளாகவும் மாறி கிரின்னை தாக்கின. கிளாங் கிளாங் கிளாங்! அந்த இசை வாள்கள் கிரின்னின் உடலில் பட்டு தெரித்தன. ஆனால் கிரின் அசையாமல் நின்றது. ஹா! பெண்கள் பலவீனமானவர்கள் அல்லது கோழைகள். உன்னிடம் ஒரு துளி பலம் கூட இல்லையே என்று ஏளனம் செய்தது. சாபம் பிடித்த மிருகமே, நீ சாகப் போகிறாய் என்று ஆத்திரமடைந்த பிளம் தேவதை தனது முழு சக்தியையும் அந்த இசைக்குள் பாய்ச்சினாள். ஆனால் தனது வலிமையான உடலமைப்பை நம்பியிருந்த கிரின் எதற்கும் அஞ்சாமல் நின்றது. மெல்ல மெல்ல மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் மற்றும் பிளம் தேவதை இருவரும் சோர்வடையத் தொடங்கினர். கிரின்னை காயப்படுத்த அவர்களால் முடியவில்லை. ஆனால் கிரின்னின் சக்தியோ குறையவே இல்லை. சில நிமிடங்களிலேயே அவர்கள் இருவரும் தங்கள் ஆற்றலில் 1/3 பகுதியை இழந்திருந்தனர். ஹஹா, நீங்கள் ஏதோ ஸ்பெஷல் என்று நினைத்தேன். ஆனால் நீங்களும் வெறும் குப்பைதான். ஆரம்பத்தில் எவ்வளவு பெரிய பேச்சுகளை பேசினீர்கள் என்று கிரின் அவர்களை தொடர்ந்து கேலி செய்தது. டாங் ஷியான் இதை பார்த்து தன் தலையை அசைத்தார். இவன் அப்படியே ஜிங்லிங்கைப் போலவே இருக்கிறானே, இது என்ன கிரின் இனத்துக்கே உரித்தான குணம்தானா என்று நினைத்தபடி அந்த இசை தம்பதிகள் மெல்ல மெல்ல தோற்றுப்போவதை அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். மருத்துவ மன்னன் டான் மாங் பதற்றமடைந்தார். இவ்வளவு பெரிய சக்தியை பயன்படுத்தியும் அந்த ஃபயர் கிரீனை இன்னும் அடக்க முடியவில்லையே. நண்பர்களே, இப்போதுதான் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய தருணம். இந்த மிருகத்தை கொன்று வீழ்த்துங்கள் என்று அவர் மற்ற 5 கத்தினார். அந்த 5 செயின்ட் நிலை வீரர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தலையசைத்தனர். அடுத்த நொடி போர் அதன் மிக உக்கிரமான கட்டத்தை எட்டியது. அத்தியாயம் 349. எஜமானரே, என்னை காப்பாற்றுங்கள். 4 திசை கடவுள் வாழ்வியூகம் விழித்தழு. அந்த 4 வாள்குலத் தலைவர்களும் மீண்டும் தங்கள் வியூகத்தை செயல்படுத்தினர். 1000 மைல் சுற்றளவில் இருந்த அனைத்து ஆன்மீக ஆற்றலும் அங்கே திரட்டப்பட்டு வானத்தையே அதிர வைக்கும் ஒரு மாபெரும் வாள்கதிராக மாறியது. அதன் அழுத்தம் முன்பை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. கிரினின் இதயம் ஒரு கணம் துடிப்பை நிறுத்தியது. மறுபுறம் மூத்தவர் துவான்ஜியான் தனது கைகளை விரித்தார். அவரது உடலிலிருந்து 365 நரம்பு சிதைக்கும் வாள் ஆற்றல்கள் வெளிப்பட்டு ஒரு பயங்கரமான புயலாக மாறின. வாள் புயலே, கொன்று குவி! அவரது கட்டளை பிறந்ததும் அந்த வாள்கதிர்கள் எரி நட்சத்திரங்களைப் போல கிரினின் உடல் மீது மோதின. ஏற்கனவே மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் மற்றும் பிளம் தேவதையின் இசை தாக்குதல்களை சமாளித்துக் கொண்டிருந்த கிரின் இப்போது இந்த வாள் புயலில் சிக்கி ரத்தம் கக்கியது. அதன் செதில்கள் நாலாபுரமும் சிதறி விழுந்தன. இரத்தத் துளிகள் மழையாக பொழிந்தன. கிரினின் ரத்தம்! மருத்துவ மன்னன் டான் மாங்கின் கண்கள் ஆசையில் மின்னின. ஆனால் அந்த இரத்தம் தரையை தொடுவதற்கு முன்பே நெருப்பாக மாறி முற்றிலும் எரிந்து சாம்பலானது. பரலோக வாளே, உலகை அழி! கிழக்கு வாழ் மன்னன் டாங் நைஃப் கிங் தனது முழு வாளாற்றலையும் திரட்டி ஆக்ரோஷமாக வெட்டினார். கிரின் ஒரு நெருப்பு பந்தை துப்பி அதை தடுக்க முயன்றது. ஆனால் இம்முறை அந்த வாள்கதிர் நெருப்பை துளைத்து கொண்டு நேராக கிரினின் தலையில் மோதியது. பெரிய காயம் ஏற்படவில்லை என்றாலும் அந்த தாக்குதலின் வேகத்தில் கிரின் தலை சுற்றி தள்ளாடியது. அதன் தேஜஸ் ஔரா பலவீனமடைந்தது. இந்த கிரின் இப்போதுதான் மறுபிறவி நிலையை எட்டியிருந்தது. அதனால் தனது புதிய சக்தியை முழுமையாக கையாள அதற்கு தெரியவில்லை. உலகின் மிகச்சிறந்த 7 செயின்ட் நிலை வீரர்களை ஒரே நேரத்தில் எதிர்ப்பது என்பது எத்தகைய மகாமிருகத்திற்கும் சாத்தியமற்ற ஒன்று. முன்பாக இருந்திருந்தால் அந்த கிரின் இந்நேரம் தப்பியோடியிருக்கும். ஆனால் இப்போது அதற்கு பின்னால் தாங் ஷியான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உயிர் போனாலும் தோற்பது என்பது அதற்கு பெரும் அவமானம். அது தனது உடலில் இருந்த கடைசி துளி நெருப்பாற்றலையும் வெளிப்படுத்தியது. தன் உடலில் எஞ்சியிருந்த கடைசி சொட்டு ஆற்றலையும் திரட்டிய அந்த ஃபயர் கிரின் வெறித்தனமாக தனது வாயிலிருந்து நெருப்பு பந்துகளை துப்பியது. அந்த ஒவ்வொரு நெருப்பு பந்தும் மும்மை தீயின் சாரத்தை கொண்டிருந்தது.
துவான் மூதாதையர் மற்றும் அந்த 4 வாள் மன்னர்களும் அதை நேரடியாக எதிர்கொள்ள துணியாமல் பின்வாங்க வேண்டியதாயிற்று. இந்த மிருகம் எப்படித்தான் இவ்வளவு சக்தியை திரட்டியதோ, இதனிடம் எப்படி இவ்வளவு மும்மைத்தீ இருக்க முடியும் என்று அவர்கள் வியந்தனர். அந்த நெருப்பு பந்துகளில் ஒன்றுபட்டு மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட்டின் ஒரு கற்றை முடி கருகியது. அவரது அழகான முகத்தில் ஒரு தீக்காயம் ஏற்பட்டது. அவர் சொல்லொனா ஆத்திரமடைந்தார். வேறு எந்த சூழலாக இருந்தாலும் அவர் ஆக்ரோஷமாக பாய்ந்திருப்பார். ஆனால் இந்த கிரின் 5 வகையான மும்மைத்தீயை கட்டுப்படுத்துவதால் அவரால் நெருங்க முடியவில்லை. அந்த நெருப்பு பந்து உடலில் பட்டால் அடுத்த நொடியே சாம்பலாகி விடுவோம் என்ற பயம் அவருக்கு இருந்தது. பதற்றமடையாதீர்கள், இது எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் இதன் சக்திக்கு ஒரு எல்லை உண்டு என்று கூறிய டான்மாங் ஒரு மாத்திரையை எடுத்து அவரிடம் கொடுத்தார். இது செயின்ட் கிரேட் ஷான்ஷியான் மாத்திரை. அதை வாங்கிய மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட்டின் கண்கள் விரிந்தன. ஒரு செயின்ட் கிரேட் மாத்திரை. இது ஒரு செயின்ட் நிலை ஆயுதத்திற்கு இணையான மதிப்பு கொண்டது. சொல்லப்போனால் 10 ஆயுதங்களை கொடுத்தாலும் ஒரு மாத்திரையை பெற முடியாது. ஏனெனில் ஒரு போர் வீரனுக்கு இது மறுவாழ்வு அளிக்கக்கூடியது. ஆயுதங்கள் உயிரை காப்பாற்றாது. ஆனால் இந்த மாத்திரைகள் மரணத்தின் விளிம்பிலிருந்து ஒருவனை மீட்கும். டான்மாங் போன்ற ஒரு சிலரால் மட்டுமே இத்தகைய மாத்திரைகளை தயாரிக்க முடியும். அதிலும் 5 முறை முயற்சி செய்தால் 1 முறை மட்டுமே வெற்றி கிடைக்கும். அத்தகைய அரிய மாத்திரையை இப்போது இந்த கிரினை பிடிப்பதற்காக டான்மாங் தியாகம் செய்தார். அந்த மாத்திரையை விழுங்கிய அடுத்த நொடியே மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட்டின் முகத்தில் இருந்த காயங்கள் மறைந்தன. அவரது தீர்ந்து போன ஆன்மீக ஆற்றல் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது. ஒரு போர் வீரனை மீண்டும் அவனது உச்சகட்ட நிலைக்கு கொண்டு வரும் அந்த மாத்திரையின் சக்தி அவ்வளவு பயங்கரமானது. மருத்துவ மன்னனின் செயின்ட் மாத்திரை இருக்கும்போது நாங்கள் ஏன் பின்வாங்கப் போகிறோம் என்று புத்துயிர் பெற்ற மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட் முழக்கமிட்டார். அவரது ஜேட் புல்லாங்குழல் இப்போது தற்காப்பிற்கு மட்டுமல்ல, தாக்குதலுக்கும் தயாரானது. அவர் இசைத்த அந்த ராகம் கண்ணுக்கு தெரியாத ஒலி அலைகளாக மாறி எதிரியின் ஆன்மாவை நேரடியாக தாக்கியது. அந்த இசையை கேட்ட ஃபயர்கிரின் நிலை குலைந்தது. அதன் தலை சுற்றியது. அதன் தாக்குதல்கள் பலவீனமடைய தொடங்கின. வஞ்சகர்களே, இத்தகைய இழிவான முறையை பயன்படுத்துகிறீர்களா என்று அது வேதனையுடன் கத்தியது. வஞ்சகமான முறைகளை கையாளுகிறீர்களே என்று அந்த கிரின் ஆத்திரத்தில் கர்ஜித்தது. மிஸ்டர் ஜேட் ஃப்ளூட்டின் முகம் இருண்டது. மிருகம் எப்போதும் மிருகம்தான். இசையின் உன்னதமான கலையை ரசிக்கும் தகுதி உனக்கேது? இப்போது போரின் போக்கு மாறியிருந்தது. டான்மாங்கின் செயின்ட் கிரேட் மாத்திரையால் புத்துயிர் பெற்ற அந்த 7 வல்லுநர்களும் தங்கள் ஆற்றல் தீர்ந்துவிடும் என்ற கவலையின்றி முழு பலத்துடன் தாக்கினர். ஃபயர்கிரின் நிலைகுலைந்தது. அதன் சுயகுணப்படுத்தும் சக்தியால் இந்த அதீத அழிவை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வெட்கமில்லாத கோழைகளே, ஒட்டுமொத்தமாக வந்து என்னை சூழுகிறீர்களே, உங்களுக்கு துணிவிருந்தால் என்னோடு நேருக்கு நேர் மோதிப்பாருங்கள் என்று வலியால் அலறியபடி அது நெருப்பு பந்துகளை வீசியது. டாங்ஷியான் பார்த்து கொண்டிருக்கும்போது தனித்தனியாக தன்னைவிட பலவீனமானவர்களிடம் இப்படி சிக்கிக் கொண்டது அதற்கு பெரும் அவமானமாக இருந்தது. ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்ற அந்த கிரின் ஓ என்று விண்ணை பிளக்கும் வகையில் கர்ஜித்தது. அதன் உடல் முழுவதும் மும்மைத்தீ, அல்டிமேட் ஃப்ளேம்ஸ் ஆக்கிரமிக்க அது வெறித்தனமாக முன்னேறி பாய்ந்தது. சவிப்புற்ற மிருகம், இது தனது முழு பலத்தையும் பயன்படுத்துகிறது. வழியை விடுங்கள், நேரடியாக மோதாதீர்கள் என்ற அந்த 7 வல்லுநர்களும் அதிர்ச்சியில் சிதறி ஓடினர். ஆனால் நாந்தாவாங் மட்டும் ஒரு வினாடி தாமதித்து விட்டார். ஃபயர்கிரின் அவர் மீது நேரடியாக மோதியது. ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. அடுத்த நொடி நாந்தாவாங் சிதைந்து வெறும் இரத்த மேகமாக மாறினார். தங்கள் தோழனின் கொடூரமான மரணத்தை கண்ட மற்ற 3 வாழ்மன்னர்களும் வெறி பிடித்தது போல் மாறினர். அவர்கள் தங்கள் முழு ஆற்றலையும் வாழ்வீச்சுகளாக மாற்றி அடுக்கடுக்காக கிரினை தாக்கினர். ஆனால் மும்மைத்தீயை தற்காப்பு கவசமாக கொண்டிருந்த கிரின் அந்த தாக்குதல்களை பொருட்படுத்தவே இல்லை. அது தனது 4 கால்களாலும் விண்வெளியை மிதித்து மீண்டும் ஒரு பாய்ச்சலுக்கு தயாரானது. பூம்! நெருப்பு அலைகள் மெதுவாக பரவின. ஒரு நெருப்பு கீற்று மின்னல் வேகத்தில் மூத்தவர் துவானை நோக்கி பாய்ந்தது. நாந்தாவாங்கை விட வலிமையானவராக இருந்தாலும் கிரினின் நேரடி தாக்குதலை தன்னால் தாங்க முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். அலை வாளே, தடு! அவரது எண்ணத்தில் உருவான அவரது உயிர்நாடிவாள் ஒரு மாபெரும் நீல நிற கடல் அலையாக உருமாறியது. பூம்! ஃபயர்கிரின் அந்த அலைகளை கிரித்து கொண்டு உள்ளே நுழைந்தது. மூத்தவர் துவான் இரத்தத்தை கக்கினார். அவர் கடுமையாக காயமடைந்தாலும் அந்த மரண அடியை சற்றை தடுத்து நிறுத்தினார். சிறிதும் தயங்காமல் எஞ்சியிருந்த அனைத்து வாள் ஆற்றலையும் அந்த நீல அலையில் பாய்ச்சினார். அந்த அலைகள் இப்போது கிரினை இருக்கத் தொடங்கின. என்னை சிறைப்பிடிக்கலாம் என்று நினைக்கிறாயா? கனவு காணாதே என்று கத்தியபடி கிரின் தனது ஆற்றலை மீண்டும் வெளிப்படுத்தியது. மூத்தவர் துவான் தனது முழு சக்தியையும் திரட்டி போராடினார். அவரது கண்களிலும் காதுகளிலும் இரத்தம் வழிந்தது.
தனது பேரனை கொன்ற அந்த மிருகத்தை பழிவாங்க வேண்டும் என்ற வெறி அவரை ஆட்கொண்டது. என் ஆன்மா எரிந்தாலும் பரவாயில்லை, என் பேரனின் மரணத்திற்கு பழிவாங்குவேன் என்று அவர் உருமினார். மற்றவர்களை விட துவான் மட்டுமே அந்த கிரினை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவனை கொல்லுங்கள் என்று மிஸ்டர் ஜேட்ஃப்ளூட் கத்தினார். 3 வாள்மன்னர்களும் மிஸ்டர் ஜேட்ஃப்ளூட்டும் பிளம் தேவதையும் தங்கள் ஆன்மீக ஆற்றல் அனைத்தையும் அந்த நீல அலைக்குள் பாய்ச்சினர். அடுத்த நொடி அந்த கடல் அலைகள் ஒரு மாபெரும் சூறாவளியாக மாறி கிரினின் உடலை துண்டு துண்டாக கிழிக்கத் தொடங்கின. ஃபயர் கிரின் எவ்வளவோ போராடியது. ஆனால் நீண்ட நேர போருக்கு பிறகு அதன் சக்தி தீர்ந்து போயிருந்தது. அந்த சுழலிலிருந்து அதனால் தப்பிக்க முடியவில்லை. ஒரு காலத்தில் பெருமைமிக்க அந்த 5 நிற கிரின் இப்போது பரிதாபமாக அலறியது. எஜமானரே, என்னை காப்பாற்றுங்கள். அத்தியாயம் 350. உங்களை இறக்கும்படி மட்டுமே என்னால் கேட்க முடியும். எஜமானரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று அந்த கிரின் வெட்கமில்லாமல் கத்தியது. மிஸ்டர் ஜேட்ஃப்ளூட் ஒரு வஞ்சக புன்னகையுடன் சொன்னார், எந்த எஜமானன்? இப்போது உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. வாள்மன்னர்களின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. அவனை கொல்லுங்கள், நம் தோழனின் மரணத்திற்கு பழிவாங்குங்கள் என்று அவர்கள் முழங்கினர். துவான் மூதாதையர் தனது ஆன்மாவையே எரித்து தனது நிலையை டெத்லி செயின்ட் நிலைக்கு உயர்த்தி கிரினை தனது முழு பலத்தால் அமுக்கினார். அந்த சூறாவளியின் வேகத்தில் கிரினின் செதில்கள் ஒவ்வொன்றாக உடைந்து சிதறின. அது முற்றிலும் பீதியடைந்தது. எஜமானரே, இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றவில்லை என்றால் நான் முடிந்து போவேன். தூரத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த டாங்ஷியான் ஒரு பெருமூச்சுடன் தன் தலையை அசைத்தார். 10,000 மடங்கு ஆற்றலை பெருக்கி அதை மறுபிறவி நிலைக்கு கொண்டு சென்றால் அதுவே அனைவரையும் பார்த்து கொள்ளும் என்று அவர் நினைத்தார். ஆனால் அதன் ஆற்றல் அதிகரித்த அளவிற்கு அதன் புத்தி வளரவில்லை என்பது அவருக்கு புரிந்தது. நானே களத்தில் இறங்க வேண்டியதுதான் போலிருக்கிறது என்று முணுமுணுத்த டாங்ஷியான் தன் தொண்டையை சீர் செய்தார். நண்பர்களே, என் முகத்திற்காக அந்த புத்திசாலித்தனம் இல்லாத மிருகத்தை விட்டுவிட முடியுமா? அவரது குரல் அனைவரது காதுகளிலும் மிக தெளிவாக எதிரொலித்தது. ஆனால் ஒருவன் கூட பதில் சொல்லவில்லை. டாங்ஷியான் லேசாக புருவத்தை சுருக்கினார். பின் இன்னும் அகலமாக புன்னகைத்தார். என்னை அலட்சியப்படுத்துகிறீர்களா? அவர் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து தன் குரலை உயர்த்தினார். நீங்கள் இப்போதே நிறுத்தவில்லை என்றால் நான் மரியாதையாக நடந்து கொள்ள மாட்டேன். அருகில் நின்றிருந்த வடக்கு வாழ் மன்னன் கொலைவெறியுடன் திரும்பினார். சபிப்புற்றவனே, இங்கிருந்து ஓடிவிடு. டாங்ஷியான் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக தலையசைத்தார். அப்படியானால் அப்படியே ஆகட்டும். அவர் முன்னோக்கி பாய்ந்து வடக்கு வாழ் மன்னனை நோக்கி ஒரு குத்து விட்டார். சாக ஆசை வந்துவிட்டதா என்று எள்ளி நகையாடியபடி வடக்கு வாழ் மன்னன் தனது வாளை வீசினார். அவரது வாழ்வீச்சு மின்னல் வேகத்தில் இருந்தது. அவரது கணக்குப்படி டாங்ஷியானின் முஷ்டி அவரை நெருங்குவதற்கு முன்பே துண்டு துண்டாக சிதறியிருக்க வேண்டும். ஆனால் விசித்திரமாக அந்த வாள் டாங்ஷியானின் உடலை வெறும் காற்றை வெட்டுவது போல தொலைத்து சென்றது. அவருக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை. அதே சமயம் டாங்ஷியானின் முஷ்டி வடக்கு வாழ் மன்னனின் முகத்தை தாக்கியது. பாங்! ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. காற்றில் இரத்தம் சிதறியது. வடக்கு வாழ் மன்னனின் மண்டையோடு சுக்குநூறாக உடைந்தது. அவரது ஆன்ம கடலும் அடியோடு அழிந்தது. தலையற்ற அவரது உடல் தரையில் கனமாக விழுந்தது. இந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. கிழக்கு மற்றும் மேற்கு வாழ் மன்னர்கள் சொல்லொன்னா ஆத்திரமடைந்தனர். அவர்கள் உடனடியாக கிரினை விட்டுவிட்டு இடது மற்றும் வலது புறங்களிலிருந்து டாங்ஷியானை தாக்கினர். மிருகமே, செத்துத் தொலை! எங்கள் சகோதரனின் உயிருக்கு ஈடாக உன் உயிரை கொடு. டாங்ஷியான் தனது 2 விரல்களை நீட்டி மென்மையாக பிடித்தார். கிளாங்! உலோகச் சத்தத்துடன் கிழக்கு மற்றும் மேற்கு வாழ் மன்னர்களின் நீண்ட வாள்கள் ஒரே நேரத்தில் அவரது விரல்களுக்கிடையில் சிக்கிக் கொண்டன. என்ன? இது எப்படி சாத்தியம்? இங்கே என்ன நடக்கிறது என்ற அந்த 2 கியன் செயின்ட் நிலை மன்னர்களும் திகைந்தனர். ஜேட்ஃப்ளூட் மாஸ்டர் மற்றும் மற்றவர்களின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. அந்த நீல அலைகளுக்குள் இருந்த ஃபயர் கிரின் இப்போது பெருமையுடன் கத்தியது. முடிந்தது. நீங்கள் அனைவரும் செத்தீர்கள். என் எஜமானரையே கோபப்படுத்திவிட்டீர்கள். இனி உங்களில் ஒருவன் கூட உயிரோடு மிஞ்சமாட்டான். டாங்ஷியான் ஒரு கையை பின்னால் கட்டிக்கொண்டு 2 விரல்களால் 2 வாள்களையும் பிடித்துக்கொண்டு மிகவும் கம்பீரமாக நின்றிருந்தார். நான் பேசியபோது நீங்கள் ஏன் கேட்கவில்லை? அந்த 2 வாள் மன்னர்களும் மரண பயத்தில் நடுங்கினர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு தங்கள் முழு ஆன்மீக ஆற்றலையும் வாள்களுக்குள் பாய்ச்சினர். டாங்ஷியானின் முகம் இருண்டது. அவரது விரல்கள் இறுகின. கிராக்! ஒரு கூர்மையான சத்தத்துடன் 2 உயர்தர செயின்ட் நிலை வாள்களும் சரியாக நடுவில் உடைந்தன. கிழக்கு மற்றும் மேற்கு வாழ் மன்னர்கள் பீதியில் பின்வாங்கினர். மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அவர்கள் அடுத்த நொடியில் திரும்பி தப்பியோடினர். அவர்களின் அனுபவத்தில் எதிரியின் பலத்தை அவர்களால் துல்லியமாக உணர முடிந்தது. தங்களின் முழு பலத்தையும் 2 விரல்களால் தங்களின் முழு பலத்தையும் முறியடித்த அந்த உருவம் கற்பனை செய்ய முடியாத அசுர பலம். நான் உங்களை விட்டு விடலாம் என்று சொன்னேனா? தப்பியோடிய அந்த 2 வாள் மன்னர்களையும் பார்த்த டாங்ஷியான் தனது கையை உயர்த்தி முஷ்டியை இறுக்கினார்.
கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் அலைகள் ஒன்றாக திரண்டு ஒரு மாபெரும் மறுபிறவி சக்தியாக உருமாறியது. மறுபிறவி முஷ்டி, உருவமற்ற வெடிப்பு. சுழன்று கொண்டே வந்த அந்த முஷ்டியின் ஒளி விண்ணையும் மண்ணையும் அதிரச் செய்தது. சூரியனும் சந்திரனும் அந்த மறுபிறவிச் சுழலில் சிக்கியது போன்ற ஒரு பிரம்மாண்டமான காட்சி அது. வானத்தில் 2 பயங்கரமான வெடிப்புச் சத்தங்கள் கேட்டன. கிழக்கு மற்றும் மேற்கு வாழ் மன்னர்களின் உடல்கள் காற்றில் சிதறி இரத்த மேகமாக கரைந்து போயின. அவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் 4 வாழ் மன்னர்களும் துடைத்தெறியப்பட்டனர். போர்க்களமே நிசப்தத்தில் ஆழ்ந்தது. ஜேட் ஃப்ளூட் மாஸ்டரும் ப்ளம் தேவதையும் மரண பயத்துடன் டாங்ஷியானை பார்த்தனர். அந்த 4 மன்னர்களும் தங்களுக்கு இணையான பலம் கொண்டவர்கள் இல்லை என்றாலும் அவர்களை இவ்வளவு எளிதாக கொல்லுவது தங்களால் இயலாத காரியம். டாங்ஷியானின் ஆற்றல் நிலை, கல்டிவேஷன், எட்ட முடியாத உயரத்தில் இருந்தது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்த அந்த சமயம் ஃபயர்கிரீன் அந்த நீர்ச்சுழலில் இருந்து விடுபட்டு டாங்ஷியானின் அருகில் ஓடி வந்தது. எஜமானரே, என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி. டாங்ஷியான் தன் தலையை அசைத்தார். இவ்வளவு பெரிய சக்தியை உன்னிடம் கொடுத்தும் அதை சரியாக பயன்படுத்த தெரியவில்லையே உனக்கு. கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் இவர்களை வீழ்த்துவது உனக்கு ஒரு பொருட்டே அல்ல. அதை கேட்டு கிரீன் வெட்கத்தில் முகம் சிவந்தது. ஆம் எஜமானரே, என் தவறுதான். டாங்ஷியான் திருப்தியுடன் தலையசைத்தார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்த மற்ற வல்லுநர்களை இன்னும் அதிக அச்சத்தில் ஆழ்த்தியது. மூலிகை மன்னன் டான் மாங் ஆத்திரத்தில் கத்தினார். நீ யார்? டாங்ஷியான் அலட்சியமாக சொன்னார். நான் யார் என்பது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த ஃபயர்கிரீன் எனது வாகனம். இதை அடைய நீ ஆசைப்படாதே. இன்று ஏற்கனவே பலரை கொன்றுவிட்டேன். இனி யாரையும் கொல்ல விருப்பமில்லை. கிளம்புங்கள் என்று கையை அசைத்து அவர்களை போக சொன்னார். டான் மாங்கின் முதிய முகம் கோபத்தில் துடித்தது. ஒரு புகழ்பெற்ற மூலிகை வல்லுநரான தன்னை இப்படி ஒரு சிறுவன் அவமதிப்பதை அவரால் தாங்க முடியவில்லை. டாங்ஷியானின் அந்த அசுர பலத்தை கண்டு அவர் அஞ்சவில்லை என்றால் இந்நேரம் தாக்கியிருப்பார். அவர் ஒரு செயின்ட் நிலை வீரராக இருந்தாலும் அவரது பலம் மருந்து தயாரிப்பதில்தான் இருந்ததே தவிர நேரடி போரில் அவருக்கு அனுபவம் குறைவு. இப்போது மோதினால் அது தற்கொலைக்கு சமம். துவான் மூதாதையர் பற்களை கடித்தார். அப்படியானால் அது நீதான் என்று உருமினார். ஏன் அந்த ஃபயர்கிரீன் திளிரென்று தன் வாரிசுகளை கொன்றது என்ற சந்தேகம் அவருக்கு இப்போதுதான் தீர்ந்தது. துவான் ஷுவரை நீதான் கொன்றாயா? அந்த ஃபயர் கிரனை ஏவி என் சீடர்களை கொல்லச் சொன்னது நீதானா? உன்னோடு நான் கொண்ட பகை இன்றுடன் முடியாது என்று துவான் மூதாதையர் வெறித்தனமாக கத்தினார். டாங்ஷியானின் முகம் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்தது. உன் வம்சம் அழிந்தது அவர்கள் செய்த வினைக்கு கிடைத்த பலன். உனக்கு இன்னும் கொஞ்சமாவது உயிர் வாழ ஆசை இருந்தால் இங்கிருந்து ஓடிப்போய் உன்னை நீயே திருத்திக்கொள். உன் வாரிசுகளை ஒழுங்காக வளர்த்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. ஆனால் நீ இன்னும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை தொடர்ந்தால். அவர் வாக்கியத்தை முடிக்கவில்லை. ஆனால் அவரது குரலில் இருந்த கொலை வெறி அங்கிருந்த அனைவரையும் நடுங்க வைத்தது. துவான் மூதாதையரின் உள்ளுணர்வு இவனை எதிர்க்காதே என்று எச்சரித்தது. ஆனால் கோபம் அவரது அறிவை மறைத்தது. அவர் மூலிகை மன்னன் டான் மாங்கிடம் திரும்பி, பழைய நண்பா, அந்த உயிர் துறக்கும் மாத்திரையை என்னிடம் கொடு என்றார். டான் மாங்கின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. உனக்கென்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? அந்த மாத்திரையை உட்கொண்டால் உன் எதிரி சாவானோ இல்லையோ நீ நிச்சயம் செத்துப்போவாய். என் வம்சத்திற்கு இனி எதிர்காலமே இல்லை. என் எதிரியை வீழ்த்துவது மட்டும்தான் இப்போது என் லட்சியம். பழிவாங்கியே தீருவேன். அது மட்டுமல்ல நண்பா, உனக்கு இன்னும் அந்த ஃபயர்கிரீன் மீது ஆசை இருக்கிறது தானே என்று துவான் கத்தினார். டான் மாங் தயங்கினார். டாங்ஷியானின் அசுர பலம் அவரை அச்சுறுத்தினாலும் துவான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு டாங்ஷியானை கொன்றுவிட்டால் அந்த கிரின் தனக்கு கிடைத்துவிடும் என்று அவர் கணக்கு போட்டார். தயக்கத்துடன் அந்த ஒரு மாத்திரையை எடுத்து துவானிடம் கொடுத்தார். சற்றும் யோசிக்காமல் துவான் அதை விழுங்கினார். பின்னொரு கோரமான புன்னகையுடன் டாங்ஷியானை பார்த்து சொன்னார், இன்று உனக்காக விதியையே எதிர்ப்பேன். டாங்ஷியான், உன்னை இறக்கும்படி மட்டுமே என்னால் கேட்க முடியும். அத்தியாயம் 351. ஒரு வீரனின் முடிவு. எரியும் மூதாதையர். அந்த உயிர் துறக்கும் மாத்திரை தொண்டைக்குள் சென்ற அடுத்த நொடி துவான் மூதாதையரின் ரத்தம் கொதிக்கும் எரிமலை குழம்பை போல அவரது நரம்புகளில் பாய்ந்தது. பூ தாங்க முடியாத அழுத்தத்தால் அவர் வாயிலிருந்து ரத்தம் கக்கியது. ஆக்! விண்ணை பிளக்கும் ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அவரது கண்கள், காதுகள், மூக்கு மற்றும் வாய் என 7 துவாரங்களிலிருந்தும் ரத்தம் பீரிட்டு தெரித்தது. அவர் உடல் முழுவதும் இரத்தத்தால் நனைந்தது. அவரது நரைமுடி அடுத்த சில வினாடிகளில் பால் போல வெளுத்தது. பின் ஒவ்வொரு முடியாக அருந்து விழுந்தது. அவரது மண்டையோட்டில் இருந்த இரத்த நாளங்கள் ஒவ்வொன்றாக துடித்தன. தோலின் பளபளப்பு மறைந்து உடல் முழுவதும் பயங்கரமான வெடிப்புகள் தோன்றின. கண்ணிமைக்கும் நேரத்தில் புரோக்கன் ஸ்வாட் மூதாதையர் ஒரு கோரமான அரக்கனாக மாறினார். அவரது சதை பிணைக்கப்பட்டு விகாரமாக துடித்தது. இந்த கொடூர காட்சியைக் கண்டு மருத்துவ மன்னன் டான் மாங், இசை வல்லுநர் யூ மற்றும் ப்ளம் தேவதை லூமே ஆகியோர் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஃபயர்கிரீன் ஒருமுறை தும்மியது.
எஜமானரே, இந்த கிழவன் என்னதான் செய்கிறான்? டாங்ஷியான் சிரித்தார். அவன் ஒரு தடை செய்யப்பட்ட மாத்திரையை உட்கொண்டு தன் உயிரையே பந்தயமாக வைத்திருக்கிறான். அந்த மருந்து அவனது இரத்தம், ஆன்மா, ஏன் அவனது ஆயுட்காலத்தையே எரித்து ஒரு நொடியில் வெடிக்கும் அசுர சக்தியாக மாற்றுகிறது. இது ஒரு ஊதுபத்தி எரியும் நேரம் சுமார் 15-30 நிமிடங்கள் வரை மட்டுமே நீடிக்கும். கிரின்னின் கண்கள் வியப்பில் விரிந்தன. என்னது, அவனுக்கு பைத்தியமா? தன் ஆயுளையே எரிப்பதா? இது என்ன மாதிரியான புத்திசாலித்தனம்? டாங்ஷியான் பெருமூச்சு விட்டார். சில நேரங்களில் மனிதர்கள் சில வெறிகளால் உந்தப்பட்டு தங்களை அறியாமலேயே பைத்தியமாகி விடுவார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த மூதாதையர் வானத்தை நோக்கி தன் தலையை உயர்த்தினார். பாதி மனிதன் பாதி மிருகம் போன்ற ஒரு பயங்கரமான கர்ஜனை விண்ணை பிளந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு மாபெரும் அதிர்வலை புயலைப் போல நாலாபுரமும் பரவியது. பின்வாங்குங்கள்! டான் மாங் மற்றும் இசை தம்பதிகள் அலறியபடி ஆயிரக்கணக்கான மைல்கள் பின்வாங்கினர். ஆனால் ஃபயர் கிரின் சரியான நேரத்தில் நகரவில்லை. அந்த தாக்குதல் அதை நேரடியாக தாக்கியது. யோ என்று வலியால் கத்திய கிரின் நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரம் தூக்கி வீசப்பட்டு தரையில் மோதியது. அதன் முகம் நிலத்தை உழுததடி சுமார் 100 மைல் நீளத்திற்கு ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தியது. அதன் வாயும் மூக்கும் சேற்றால் நிறைந்தன. காயமடையவில்லை என்றாலும் அது பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. 1000 மைல்களுக்கு அப்பால் நின்றிருந்த டான்மாங் மற்றும் மற்றவர்கள் அந்த உருவத்தைக் கண்டு நடுங்கினர். அந்த மூதாதையர் நின்றிருந்த இடத்தை சுற்றியுள்ள விண்வெளி வளைந்து நெளிந்தது. வானத்தில் கரிய மேகங்கள் திரண்டு உலகம் அழியப் போவது போல இடியும் மின்னலும் வெடித்தன. மறுபிறவி நிலையா? இல்லை, அதையும் தாண்டிவிட்டாரே. அவர் அந்த நிலையை எட்டிவிட்டாரா என்று இசை வல்லுநர் யூ நடுக்கத்துடன் கேட்டார். அவரது வலது கை லேசாக அதிர்ந்தது. அந்த சக்தி அவ்வளவு பயங்கரமானது. பிளம் தேவதை லூமே குழப்பத்துடன் டான்மாங்கை பார்த்தார். இது எப்படி சாத்தியம்? அந்த மாத்திரை இவ்வளவு வீரியமானதென்றாலும் அது ஒருவரின் நிலையை இவ்வளவு தூரம் உயர்த்த முடியாதல்லவா? சுமார் 1.5 நிலைகள் வரை மட்டுமே அந்த மாத்திரையால் ஆற்றலை உயர்த்த முடியும் என்று பிளம் தேவதை லூமே ஆச்சரியத்துடன் கூறினாள். மூதாதையர் ஏற்கனவே லைஃப் செயின்ட் நிலையில் இருந்தார். இந்த தூண்டுதலுக்கு பிறகும் அவர் டெத்லி செயின்ட் நிலையை தாண்டி இருக்கக்கூடாது. மறுபிறவி செயின்ட், ரீஎன்கார்னேஷன் செயின்ட் நிலைதான் அவரது அதிகபட்ச எல்லையாக இருந்திருக்க வேண்டும். பின் இது எப்படி சாத்தியம்? மருத்துவ மன்னன் டான் மாங் தன் நீண்ட தாடியை தடவியபடி ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் மூதாதையர் அந்த மாத்திரையின் வீரியத்தை திட்டமிட்டு முடுக்கிவிட்டிருக்கிறார். அவர் தனது இரத்தத்தையும் ஆன்மாவையும் மட்டும் எரிக்கவில்லை, தான் சமீபத்தில் பெற்ற 1000 ஆண்டுகால ஆயுளையும் சேர்த்து எரித்துக் கொண்டிருக்கிறார். இசை வல்லுநர் யூ மற்றும் பிளம் தேவதை இருவரும் அதிர்ச்சியில் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவரது ஆயுட்காலம் முழுமையாக இருந்துவிட்டால் பிறகு மூதாதையர்? டான்மாங் மெதுவாக தலையசைத்தார். சந்தேகமே இல்லை, அவர் நிச்சயம் இறந்து விடுவார். அதைவிட கொடுமை என்னவென்றால் அந்த மாத்திரையின் ஆற்றல் அவருக்குள்ளேயே பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அவரது மரணம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வேதனை நிறைந்ததாக இருக்கும். இசை வல்லுநர் யூ மூச்சை பிடித்துக்கொண்டு நின்றார். அவருக்கு அருகில் இருந்த பிளம் தேவதை அவரது கையை பற்றியபடி மெதுவாக முணுமுணுத்தாள். துவான் மூதாதையர் உண்மையாகவே மரணப் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் போலிருக்கிறது. அந்த ஆள் டாங்ஷியான் இனி முடிந்து போன கதை என்று டான்மாங் புன்னகைத்தார். சக்கரவர்த்தி நிலைக்கு கீழே இருக்கும் மிக உயரிய நிலையான செயின்ஸ் ஃபைனல் ரெல்ம் நிலையை அவர் எட்டிவிட்டார். இத்தகைய வலிமைக்கு முன்னால் யாராலும் ஈடுகொடுக்க முடியாது. இசை வல்லுநர் யூவின் கண்கள் உற்சாகத்தில் மின்னின. நான் இதுவரை செயின்ஸ் ஃபைனல் ரெல்ம் நிலையை நேரில் பார்த்ததே இல்லை. நாம் இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று அதை பார்க்கலாமா? டான்மாங் அவரை தடுத்து நிறுத்தினார். சாத்தியமே இல்லை. மூதாதையர் முறையான பயிற்சியின் மூலம் இந்த நிலையை அடையவில்லை. மாத்திரையின் வெடிப்புத் திறனால் இது பலவந்தமாக திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சக்தியின் மீது அவருக்கு கட்டுப்பாடு கிடையாது. அவர் செய்யும் ஒவ்வொரு அசைவும் 100கணக்கான மைல் சுற்றளவை பாதிக்கும். நாம் தெரியாமல் அருகில் சென்றால் அந்த அதிர்வலைகளில் சிக்கி உயிரிழக்க நேரிடும். யூ அமைதியானார். டான்மாங் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை அவர் உணர்ந்தார். சரி சரி, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காட்சியை கிட்ட போய் பார்க்க முடியவில்லையே. ஆனால் அந்த பையன், அவன் செத்ததற்கு சமம் என்று டான்மாங் நிதானமாக கூறினார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் அந்த ஃபயர் கிரீனை பிடிப்போம். அவர்கள் மூவரும் திரும்பி ஃபயர் கிரீன் இருக்கும் திசையை நோக்கி பறந்தனர். கக்காக்கா, கரிய மின்னல்கள் வெறித்தனமாக வெடித்தன. துவான் மூதாதையர் உடல் வற்றிப் போய் நரகத்திலிருந்து வந்த ஒரு பிசாசை போல கரிய புகைக்கு நடுவே நின்றிருந்தார். அவரது உயிரற்ற கண்கள் டாங்ஷியானையை இமைக்காமல் பார்த்தன. கொல்லு 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 என்று அவரது வாயிலிருந்து ஒரு மெல்லிய கர்ஜனை வெளிப்பட்டது. டாங்ஷியான் தன் தலையை மெதுவாக அசைத்தார். உண்மையில் இந்த நிலையில் துவான் வம்சத்து மூதாதையர் ஏற்கனவே இறந்துவிட்டார். இப்போது அவரது உடலை இயக்குவது அவரது ஆழமான பழிவாங்கும் வெறி மட்டுமே. ஏன் இவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? இப்படி ஒரு முடிவை தேடிக்கொள்ள வேண்டுமா?
டாங்ஷியான் சொன்னதைக் கேட்டது போல மூதாதையரைச் சுற்றியிருந்த அந்த கரிய புகை இன்னும் பயங்கரமாக மாறியது. கொல்லு! ஒரே ஒரு முழக்கத்துடன் மூதாதையர் தனது உள்ளங்கையை கீழ்நோக்கி வெட்டினார். அவரது உடலிலிருந்து ஆயிரக்கணக்கான நரம்பு சிதைக்கும் வாள் ஆற்றல்கள் வெளிப்பட்டு ஒரு கருநிற புயலாக மாறின. அந்த ஒவ்வொரு வாழ்க்கீற்றும் கற்பனை செய்ய முடியாத அழிவு சக்தியை கொண்டிருந்தன. ஒரு சாதாரண லைஃப் செயின்ட் வீரரை ஒரே ஒரு கீற்று சாம்பலாக்கிவிடும். ஆனால் மூதாதையர் இப்போது அத்தகைய 10,000 கீற்றுகளை ஏவியிருந்தார். அந்த புயல் ஒரு சுழலாக மாறி டாங்ஷியானை நோக்கி சீறியது. டாங்ஷியான் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. ஆனால் அவரைச் சுற்றி ஒரு ஆன்மீக தடுப்புச்சுவர் தானாகவே எழுந்தது. டாங் டாங் டாங்! உலோகங்கள் மோதும் சத்தத்துடன் அந்த வாள் புயல் டாங்ஷியானின் கவசத்தின் மீது மோதி தெரித்தது. தனது தாக்குதல் தடுக்கப்பட்டதைக் கண்டு மூதாதையர் இன்னும் ஆத்திரமடைந்தார். அவரது உள்ளுணர்வு அவரை இன்னும் உந்தி தள்ளியது. பூம்! வானமும் பூமியும் நிறம் மாறின. மேகங்கள் வெறித்தனமாக சுழல வானத்திலிருந்து 10,000 ஜாங் நீளம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வாள் நிழல் டாங்ஷியானின் தற்காப்பு கவசத்தின் மீது வந்து விழுந்தது. கச்சா! ஒரு உடைப்பு சத்தத்துடன் டாங்ஷியானின் அந்த வூயோங் ஷியூ கவசம் சிதறியது. டாங்ஷியானின் முகத்தில் ஒரு சிறு ஆச்சரியம் மின்னியது. ஓ, இந்த சக்தியில் ஏதோ விஷயம் இருக்கிறதே. அவரது தற்காப்பு கவசம் மறுபிறவி நிலைக்கு கீழே இருக்கும் எந்த தாக்குதலையும் தாங்கக்கூடியது. ஆனால் மூதாதையரின் இந்த ஒரே வெட்டு அதை உடைத்து விட்டது என்றால் அவரது தாக்குதல் சக்தி மறுபிறவி நிலையை தாண்டிவிட்டது என்றுதான் அர்த்தம். செயின்ட் நிலையின் உட்பிரிவுகள்: ஆரம்ப நிலை, இன்யாங் நிலை, ஷின்யாங் நிலை, வாழ்க்கை நிலை, மரண நிலை, மறுபிறவி நிலை மற்றும் இறுதியாக செயின்ட் ஃபைனல் ரெல்ம். இந்த செயின்ட் ஃபைனல் ரெல்ம் என்பது ஒரு போர்வீரன் தனது ஆற்றல், ஆன்மா, உடல் மற்றும் தத்துவ புரிதல் டாவ் என அனைத்திலும் முழுமையை எட்டும் நிலை. இதற்கும் மேலே இருப்பதுதான் முற்றிலும் புதியதொரு நிலை, சக்கரவர்த்தி நிலை. அத்தியாயம் 352. சக்கரவர்த்தி, முழுமையான வாழ். சக்கரவர்த்தி நிலை, விண்ணுக்கும் மண்ணுக்கும். மண்ணுலகின் அதிபதி விண்ணையும் மண்ணையும் கடந்து அனைத்து படைப்புகளையும் ஆதிக்கம் செலுத்தி ஒவ்வொரு உயிரையும் நடுங்க வைக்கும் நிலை. இதுதான் புராணங்களில் மட்டுமே பேசப்படும் சக்கரவர்த்தி நிலை, எம்பரர் ரெல்ம். பிரபஞ்சம் முழுவதும் சிதறிக் கிடக்கும் அழிந்த இடிபாடுகளில் டாங்ஷியானும் மற்றவர்களும் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த ரகசியம் இதுதான். அந்த ரகசியத்தை கண்டறிந்தால் ஒருவன் சக்கரவர்த்தியாக உருவெடுக்க முடியும். டாங்ஷியானின் அறிவின்படி ஒருமுறை சக்கரவர்த்தி நிலையை எட்டிவிட்டால் பிரபஞ்சத்தின் எண்ணற்ற ரகசியங்கள் அவிழும். அது முற்றிலும் வேறொரு உலகத்திற்கான வாசல். பண்டைய காலங்களில் பல சக்கரவர்த்திகள் இருந்தனர். ஆனால் பிறகு அவர்கள் தடையே இல்லாமல் மறைந்து போனார்கள். அவர்கள் அந்த மர்மமான உலகிற்குள், அதாவது உயிரின் பிறப்பிடமும் அனைத்து பொருட்களின் தொடக்கமும் இருக்கும் இடத்திற்கு சென்றுவிட்டதாக கூறப்பட்டது. டாங்ஷியானுக்கும் இதில் பெரும் ஆர்வம் இருந்தது. ஆனால் செயின்ட் நிலைக்கு தேவையான வளங்களே மலைக்க வைப்பவை. சக்கரவர்த்தி நிலை என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இதுவரை மறுபிறவி நிலையில் அந்த ஃபயர் கிரின் மட்டுமே இருந்தது. அப்படி இருக்க துவான் வம்சத்து மூதாதையர் ஜின்ஷுஜா துவானியன் ஆன்செஸ்டர் தனது உயிரை தியாகம் செய்து செயின்ட் அல்டிமேட், செயின்ட் ஃபைனல் நிலையை எட்டியது டாங்ஷியானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் டாங்ஷியான் உடனடியாக தாக்கவில்லை. மாறாக செயின்ட் அல்டிமேட் நிலையின் ரகசியங்களை நேரில் காணும் பொருட்டு அந்த மூதாதையர் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்த அவர் அனுமதித்தார். ரோர்! 2 முறை மோதிய பிறகு மூதாதையர் இன்னும் வெறித்தனமானார். அவர் விண்ணுலகிலிருந்தும் மண்ணுலகிலிருந்தும் ஆன்மீக ஆற்றலை உறிஞ்ச முயன்றார். ஆனால் ஏற்கனவே நடந்த போரினால் அந்த சுற்றவட்டாரத்தில் ஆற்றல் தீர்ந்து போயிருந்தது. தனக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காததால் அவர் இன்னும் ஆத்திரமடைந்தார். திடீரென்று ஒரு கர்ஜனையுடன் தனது கையை வானத்தை நோக்கி வீசினார். கிராக்! வானத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது. அந்த விண்வெளி சிதைவு மறையாமல் ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி வாசல் போல உருமாறியது. அந்த வாசலிலிருந்து தங்க நிறத்திலான ஆற்றல் நீரோடைகள் பொழிந்து மூதாதையரின் உடலை சுற்றி கொண்டன. பூம்! அந்த தங்க நிற ஆற்றல் முடிவில்லாமல் சுழன்றது. அது புனிதமான, அதே சமயம் அச்சமூட்டும் ஒரு சக்தியை வெளிப்படுத்தியது. டாங்ஷியானின் இதயத்திலும் ஒரு சிறு நடுக்கம் ஏற்பட்டது. இது அந்த புராணங்களில் சொல்லப்படும் ஏகாதிபத்திய ஆற்றல்தானா? டாங்ஷியானின் கண்களில் உற்சாகம் மின்னியது. இந்த போர் தனக்கு சக்கரவர்த்தி நிலையின் சக்தியை முன்கூட்டியே உணரச் செய்யும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இது சாதாரண ஆன்மீக ஆற்றலை விட பல மடங்கு மேலானது.
இது முற்றிலும் வேறொரு தளத்தை சேர்ந்த சக்தி. டாங்ஷியான் இதை கவனித்துக் கொண்டிருக்கும்போது, அந்த தங்க நிற ஆற்றலின் ரகசியத்தை தான் உணர்ந்த அதே வேளையில் ஜின்சூஜா தனது நெற்றியில் ஒரு விரலை வைத்தார். அவரது விரல் நுனியில் அந்த ஏகாதிபத்திய சக்தி திரண்டது. அடுத்த நுனி ஒரு தங்க நிற வாளீட்டி பாய்ந்து வந்தது. அனந்த தற்காப்பு. டாங்ஷியான் தனது விரலைச் சுடுக்கி கவசத்தை உருவாக்கினார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த தங்க நிற வாள்கண்டீர் தற்காப்பு கவசத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அதை துளைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தது. என்ன? டாங்ஷியானின் முகம் மாறியது. அவர் மின்னல் வேகத்தில் ஒரு பக்கம் நகர அந்த தாக்குதல் அவரை உரசிக்கொண்டு சென்றது. அந்த வாள்கதிர் சென்ற பாதையில் விண்வெளியே கிழிந்து ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதை அவர் கவனித்தார். அற்புதம்! ஒரு சிறுதுளி சக்தியாதையே விண்வெளியை கிழிக்க முடிகிறதா? டாங்ஷியான் வியந்தார். அதனால் தாம் செயின்ட் அல்டிமேட் நிலை என்பது சக்கரவர்த்தி நிலைக்கு கீழே இருக்கும் சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இருப்பவர்களால் ஏகாதிபத்திய ஆற்றலின் ஒரு சிறு இழையை மட்டுமே தொட முடியும். ஆனால் அந்த ஒரு இழையே எத்தகைய வீரரையும் நசுக்க போதுமானது. முதல் தாக்குதல் தவறியதால் ஜின்சூஜா தன் முஷ்டியை இறுக்கினார். அந்த தங்க நிற வாள்கதிர் திசை மாறி டாங்ஷியானின் முதுகிற்கு பின்னால் வந்து தாக்கியது. டாங்ஷியான் சும்மா இருக்கவில்லை. அவர் அனந்த விழுங்குதல் எனும் சக்தியை செயல்படுத்தினார். அவரைச் சுற்றி ஒரு மாபெரும் கருந்துளை தோன்றி அந்த தங்க நிற வாள்கதிரை அப்படியே விழுங்கியது. அடுத்த நொடி அந்த தங்க கதிர் டாங்ஷியானின் அனந்த உலகிற்குள் தோன்றியது. விழுங்கப்பட்ட பிறகும் அது அழியவில்லை. மாறாக அந்த உலகிற்குள்ளேயே வெறித்தனமாக தாண்டவமாடியது. என் உலகிற்குள்ளேயே வந்து ஆடுகிறாயா? டாங்ஷியான் ஆதிரமடைந்தார். தனது மகா தத்துவ ஆற்றல்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி அந்த தங்க கதிரை அமுக்க முயன்றார். பூம் பூம் பூம். ஆனாலும் அந்த தங்க நிற வாள்கதிர் அழியவில்லை. எத்தனை தத்துவங்கள் அதன் மீது மோதினாலும் அது தனது ஒரே வெட்டில் அனைத்தையும் துண்டு துண்டாக கிழித்தது. சில நிமிடங்களிலேயே டாங்ஷியான் அதுவரை புரிந்து வைத்திருந்த தத்துவங்களில் பாதி சிதைந்து போயின. மெச்சத்தக்கது. ஆனால் உன்னை என்னால் அடக்க முடியாது என்று நினைக்காதே. டாங்ஷியானின் கோபம் உச்சத்தை எட்டியது. அவர் தனது ஆன்மா ஆற்றலின் ஒரு பகுதியை திரட்டி ஒரு ஆன்ம உடலை உருவாக்கி அந்த தங்க கதிரை நேரடியாக எதிர்கொள்ள தனது அனந்த உலகிற்குள்ளே நுழைந்தார். மகா சுழற்சி முஷ்டி உருவமற்றது. தன்னுடைய அனந்த உலகிற்குள் எதையும் மறைக்காமல் டாங்ஷியான் தன்னுடைய முழு பலத்தையும் அந்த முஷ்டியில் பாய்ச்சினார். அந்த சுழற்சி சக்தி ஒரு பிரம்மாண்டமான வெள்ளத்தைப் போல தங்க நிற வாள்கதிரை நோக்கி சீறியது. அந்த தங்க கதிர் ஆபத்தை உணர்ந்து அதிர்ந்தது. பின் ஜின்சூஜாவை சுற்றியிருந்த அனைத்து ஏகாதிபத்திய ஆற்றலும் அந்த அனந்த உலகிற்குள் பாய்ந்தது. அந்த தங்க நிற வாள்கதிரிலிருந்து ஒரு மாய உருவம் மெதுவாக வெளிப்பட்டது. அந்த உருவம் மனித வடிவில் இருந்தாலும் டாங்ஷியான் முன் அது ஒரு மாபெரும் மலை போல உயர்ந்து நின்றது. ஆணவம் கொண்ட மானுடனே, ஒரு சக்கரவர்த்தியான எனக்கே சவால் விட துணிகிறாயா என்ற அந்த உருவம் கம்பீரமாக கேட்டது. டாங்ஷியான் புன்னகைத்தார். உன்னை ஒரு சக்கரவர்த்தி என்று அழைத்துக் கொள்கிறாயா? சரி, உன் பெயரை சொல், அதை நான் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். அந்த உருவம் தனது கையை அசைக்க தங்க நிற வாள்கதிர் அதன் கைக்குள் வந்து அமர்ந்தது. சக்கரவர்த்தியாகிய எனது பட்டம் அப்சல்யூட் ஸ்வாட், அதாவது சக்கரவர்த்தி. அப்சல்யூட் ஸ்வாட் சக்கரவர்த்தி. நல்ல பெயர். இப்போது உனக்கு முன்னால் 2 வழிகள் உள்ளன என்று டாங்ஷியான் கூறினார். முதலாவது, உனது பிடிவாதத்தை விட்டுவிட்டு உன்னிடம் இருக்கும் அந்த ஒரு இழை ஏகாதிபத்திய ஆற்றலை என்னிடம் ஒப்படைத்துவிடு. அப்சல்யூட் ஸ்வாட் சக்கரவர்த்தியின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. கீழ் உலகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மனிதன் ஒரு சக்கரவர்த்தியின் சக்திக்கே ஆசைப்படுகிறானா? என்ன ஒரு பேராசை! டாங்ஷியான் சிரித்தார். தவறாக எண்ணாதே. சக்கரவர்த்தி நிலை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளவே நான் இதை விரும்புகிறேன். நீ மறுத்தால் நான் 2வது வழியை தேர்ந்தெடுப்பேன். 2வது வழி என்ன என்று அந்த சக்கரவர்த்தி கேலியாக கேட்டார். டாங்ஷியான் தனது முஷ்டியை இறுக்கினார். உன்னை தோற்கடித்துக் கொன்றுவிட்டு அந்த ஏகாதிபத்திய ஆற்றலை நானே எடுத்துக்கொள்வதுதான் அந்த வழி. சக்கரவர்த்தி உரக்க சிரித்தார். மானுடனே, ஒரு வண்டிச் சக்கரத்தை தன் கால்களால் தடுக்க முயலும் வெட்டுக்கிளியைப் போல நீ பேசுகிறாய். நீயும் ஒரு காலத்தில் எங்களைப் போன்ற மனிதனாக இருந்து படிப்படியாக பயிற்சி செய்துதானே இந்த நிலைக்கு வந்தாய் என்று டாங்ஷியான் அமைதியாக கேட்டார். இந்த சக்கரவர்த்தி உன்னை போன்ற சாதாரண மனிதன் அல்ல என்று அப்சல்யூட் ஸ்வாட் கர்ச்சித்தார். நாம் இருவரும் ஒன்றா இல்லையா என்பதை நீ முடிவு செய்ய முடியாது. நான் தான் தீர்மானிக்க வேண்டும். வா, மோதி பார்ப்போம். டாங்ஷியானின் கண்களில் ஆர்வம் மின்னியது. ஒரு சக்கரவர்த்தியுடன் மோதும் வாய்ப்பு வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும். அந்த ஒரு இலை ஏகாதிபத்திய ஆற்றலை பெற்று அதை தனது 10,000 மடங்கு பெருக்கும் சக்தியால் அதிகப்படுத்தினால் இந்த உலகிலேயே தன்னால் வெல்ல முடியாத வீரராக மாற முடியும் என்பதை அவர் அறிவார். பேச்சுக்கள் முடிந்தன. கொலைவெறி அங்கே தாண்டவமாடியது. டாங்ஷியான் முதலில் தாக்கினார். அனந்த எல்லைகளற்ற நிலை, இன்ஃபினிட் லிமிட்லெஸ். அவரது 12 விண்ணுலக வடிவங்கள், அதாவது 12 ஹெவன்லி ஃபார்ம்ஸ் இயற்கையாகவே வெளிப்பட்டன.
நிலம், நீர், நெருப்பு மற்றும் காற்று ஆகிய 4 மூலக்கூறு சக்திகளும் எண்ணற்ற ஒளிக்கோளங்களாக மாறி நாலாபுறமிருந்தும் அப்சல்யூட் ஸ்வாட் சக்கரவர்த்தியை நோக்கி சீறின. அந்த அசுர பலத்தைக் கண்டு சக்கரவர்த்தியால் கூட சும்மா இருக்க முடியவில்லை. டாங்ஷியான் ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னார், அப்படியானால் உங்கள் மேதகு சக்கரவர்த்தியின் வழிகாட்டுதலை பெற எனக்கு அனுமதி கொடுங்கள். சக்கரவர்த்தி தனது வாளை சாதாரணமாக ஒரு முறை வீசினார். பூம் பூம் பூம். டாங்ஷியான் ஏவிய அனைத்து தத்துவ ஆற்றல்களும் டாவ் எனர்ஜிஸும் அடுத்த நொடியே சிதறி அழிந்தன. உன் உயிரை பணயம் வைத்தாவது உண்மையை உணர்ந்து கொள் என்று டாங்ஷியான் சத்தமாக சொன்னார். அத்தியாயம் 353. 10,000 மடங்கு பெருக்கம். சக்கரவர்த்தியின் அனந்த உலக தேஜஸ். சக்கரவர்த்தியின் அந்த ஒரே ஒரு வாள்வீச்சில் அனைத்து மகா தத்துவங்களும் சிதைந்ததைக் கண்டு டாங்ஷியான் ரகசியமாக அதிர்ந்தார். இதற்கு முன்பு குலத்தின் உச்சகட்ட வீரரான யுவோனிடமிருந்து மட்டுமே அவர் இத்தகைய அழுத்தத்தை உணர்ந்திருந்தார். மிகவும் ரசிக்கத்தக்கது, தனது முதல் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதும் டாங்ஷியான் அனந்த அழித்தல் இன்ஃபினிட் அனைலேஷன் எனும் அடுத்த கட்ட தாக்குதலை தொடங்கினார். அழிவு சக்திகள் அனைத்தும் திரண்டு ஒரு பயங்கரமான நீண்ட வாளாக மாறி சக்கரவர்த்தியை நோக்கி பாய்ந்தது. அற்பமான தந்திரங்கள். அப்சல்யூட் ஸ்வாட் சக்கரவர்த்தி ஏளனமாக தனது வாளை தலைகீழாக சுழற்றினார். பிளாங்க். உலோகங்கள் மோதும் சத்தத்துடன் டாங்ஷியானின் அந்த அழிவு வாள் இரண்டாக பிளந்து கரிய புகையாக மாறி அனந்த உலகெங்கும் சிதறியது. நமது சக்திகளுக்கிடையிலான இடைவெளி மலைக்கும் மடுவுக்கும் சமம். உன்னால் என்னை வெல்ல முடியாது என்று சக்கரவர்த்தி கேலி செய்தார். மகா சுழற்சி முஷ்டி. டாங்ஷியான் இப்போது தனது 12 வடிவங்களை கைவிட்டு சிஸ்டம் மூலம் மேம்படுத்தப்பட்ட 10,000 மடங்கு பெருக்கப்பட்ட மகா சுழற்சி முஷ்டியை ஏவினார். இது யுவோனின் நுணுக்கங்களை அடிப்படையாக கொண்டது என்பதால் டாங்ஷியானின் முந்தைய கலைகளை விட பல மடங்கு அதிக அழிவு சக்தியை கொண்டிருந்தது. இந்த முஷ்டி கிளம்பிய வேகம் சக்கரவர்த்தியின் கண்களை சுருங்க செய்தது. இது ஒரு சக்கரவர்த்தியின் கலை, எம்பரர் டெக்னிக். இது எப்படி சாத்தியம் என்று அவர் வியந்தார். அந்த முஷ்டியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியின் தரம் முற்றிலும் வேறாக இருப்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் அடுத்த நொடியே அவர் தன் தலையை அசைத்தார். பரிதாபம். இதில் வடிவம் இருக்கிறது, ஆனால் உண்மையான தேஜஸ், ஃபோர்ஸ் இல்லை. அப்சல்யூட் ஸ்வாட் சக்கரவர்த்தி தனது தங்க நிற வாளை உயர்த்தி கீழ்நோக்கி வெட்டினார். கிராக். ஒரு கிழிப்பு சத்தத்துடன் அந்த மகா சுழற்சி முஷ்டியின் ஒளிக்கதிர் நடுப்பகுதியாக பிளக்கப்பட்டது. அந்த 2 பகுதிகளும் வெடிக்கவில்லை, மாறாக சக்கரவர்த்தியை தாண்டி கடந்து அனந்த உலகின் தொலைதூர பகுதிகளில் மறைந்தன. சக்கரவர்த்தியின் கலைகளை நீ எப்படி பயின்றாய் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் உனது எல்லை. சக்கரவர்த்தியின் தேஜஸ், எம்பரர்ஸ் ஔரா இல்லாமல் என்னை வெல்வது உனக்கு சாத்தியமே இல்லை என்று அவர் அறிவித்தார். டாங்ஷியான் ஒரு நீண்ட மூச்சை வெளியேற்றினார். முதல் முறையாக அவரது நுணுக்கங்கள் அனைத்தும் இவ்வளவு எளிதாக முறியடிக்கப்பட்டன.